போது எல்லாரும் சொல்லட்டும், நாம் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் என்று. போனது பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் என்றும், ஒரு மாற்றப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள் என்றும் நம்முடைய விசுவாசிகளும் நம்முடைய பெற்றோர்களும் சொல்லும்படியாய் நீர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிவீர்களால் ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகையினால் உங்கள் இருதயத்தில் உங்கள் கரங்களை வைத்துக்கொண்டு, அப்பா நீர் என்னோடு பேசுங்கிற தாவே, ஐயா நீர் என்னோடு பேசுங்க தாவே, நீர் என்னோடு பேசுவீராக, நீர் என்னோடு பேசுவீராக என்று சொல்லி ஒரு விசை கூட கர்த்தருடைய சமூகத்தில் நிற்பீங்க. தேவன் உங்களோடு பேசுவார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். அவர் பேசுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா. நீ நல்லவர், நன்மைகளை செய்கிறவர். எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்த நோக்கத்தை நாங்கள் அறியோம் கர்த்தாவே. வேறொரு இடத்துக்கு நாங்கள் கடந்து போகணும்னு யோசித்தோம். ஆனால் உம்முடைய திட்டமும் தீர்மானம் உடைய சித்தமும் இந்த இடத்தில் வருவதற்கு அது ஏதுவாக இருந்ததே கர்த்தாவே. நாங்கள் வருகின்ற போது பார்த்தோமே கர்த்தாவே, எத்தனை பிள்ளைகள் கர்த்தாவே கர்த்தரை துதித்து ஆராதிக்கிறதை நாங்கள் பார்த்தோம். எங்கள் தேவன் எங்களுக்கு அந்த சிலாய்க்கத்தை கொடுத்திருக்கிறீர். இந்த நாளில மனமகிழ்ச்சியோடு கர்த்தாவே ஐயா எங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களிலே கர்த்தாவே ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தை நீர் எங்களுக்கு தந்தருள் வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோங்க கர்த்தாவே. ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தை நீர் எங்களுக்கு தந்தருள்வீராக, நீர் எங்களுக்கு தந்தருள்வீராக. நீ தந்தருளுகிற தேவன் கர்த்தாவே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாற்றத்தை ஏற்படுத்துகிற தேவன் நீராயிருக்கிறீரே. மாற்றத்தை உண்டு பண்ணி தருவீராக. எங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி தருவீராக. எங்கள் ஆத்மாவிலே ஒரு மாற்றத்தை நீர் உண்டு பண்ணி தருவீராக. எங்கள் கண்களிலே ஒரு மாற்றத்தை நீர் உண்டு பண்ணி தருவீராக. எங்கள் சரீரத்திலே நீர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி தருவீராக. எல்லா விதங்களிலும் ஆண்டவரே உம்மை மாத்திரம் பிரதிபலிக்க அப்பா நீர் அனுகிரகத்தை தந்தருள்வீராக. அப்பா நீர் அனுகிரகத்தை தந்தருள்வீராக. உம்மிலே நாங்கள் மகிழ கர்த்தாவே, நீர் எங்களிலே மகிழ கர்த்தாவே. மகிமையை நாங்கள் தரிசிக்கிறவர்களாய் காணப்பட ஆவியானவர் உதவி தந்தருள்வீராக. ஆவியானவரே நீர் உதவி தந்தருவீராக. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரங்க தாவே. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. நீர் எங்களுக்காய் ஒப்பு கொடுத்தீரையா, நீர் எங்களுக்காய் நொறுக்கப்பட்டீரே, எங்களுக்காய் நீர் காயங்களை ஏற்றுக்கொண்டீரே, எங்களுக்காய் கல்வாரி மேட்டிலே கர்த்தாவே ஐயா இந்த சிலுவையை நீ சுமந்து சென்றீரே கர்த்தாவே. நாங்கள் செய்த பாவங்கள் நிமித்தமாய், நாங்கள் செய்த அக்கிரமங்கள் நிமித்தமாய் ஐயா நீ நொறுக்கப்பட்டீரே, நீர் காயங்களை ஏற்றுக்கொண்டீரே கர்த்தாவே. எங்கள் சமானத்தை உண்டு பண்ண ஆக்கினை உண்மையில் வந்ததே என்று பார்க்கிறது போல ஆவியானவரே உம்முடைய கல்வாரி மேட்டியை நாங்கள் நோக்கி பார்க்கட்டும், கல்வாரி சிலுவையை நாங்கள் நோக்கி பார்க்கட்டும். அப்பா நீர் உதவி செய்வீராக. இந்த நாளிலே நீர் என்னோடு எங்களோடு பேசுவீராக. நீ பேசுகிற தேவன் ஐயா. நீர் அப்படியாய் பேசி எங்களை சந்தோஷத்தோடு இந்த இடத்தோடு கடந்து போக நீர் உதவி தந்தருவீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் முழு ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம அப்படியே நாம் ஜெப சிந்தியோடு இருப்போம். நம்ம எல்லாரும் வாலிப பிள்ளைகள் தான். முடிஞ்சா அப்படியே உங்கள் முழங்கால்களை முடக்கி எல்லாரும் 2 கைகளை வானத்துக்கு நேராக எழுந்து முடிஞ்சா முழங்கால் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் நம்ம ஆராதனை செய்து நான் முடிக்க போகிறோம். எல்லாரும் முடிஞ்சா, முடியாதவங்க நீங்க சேர்ல உட்காந்துக்கலாம். 2 கைகளும் அப்படியே வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நாங்க உங்களை ஆண்டவர்னு சொல்லிட்டு நாங்க அறிக்கையிடுறோம். அப்பா முழு மனசா நாங்க அறிக்கையிடுறோம். ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுடைய கஷ்ட நேரங்கள்ல, ஆண்டவரே நாங்கள் தனிமையாய் விடப்பட்ட நேரங்கள்ல எங்களுக்கு துணையாக நீர் இருந்தீர். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் நல்லவர் அப்பா.
நீர் நல்லவர் என்று சொல்லி நாங்கள் உம்மை அறிக்கை இடுகிறோம் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து இவ்வளவு நேரம் பாடல்களை நாம் பாடினோம், ஆண்டவரை துதித்தோம். சரி, எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். எல்லா வாலிப பிள்ளைகளும் கண்களை மூடி, சிறியவங்க முதல் பெரியவர்கள் எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா உங்களுடைய ஆளுகைக்கு. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை எங்கள் இருதயங்களை ஆண்டவரை பண்படுத்தட்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி 2 கைகளை உயர்த்தி அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நாம் உயர்த்தலாம். இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர். எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருந்தவரே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், எங்கள் இயேசுவே, இயேசுவே நீர் வல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர். எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவர், ரொம்ப நல்லவரா இருப்பவரே. ரொம்ப ரொம்ப நல்லவரா. கடைசியா 2 கைகளை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஆண்டவர் நம்முடைய துதி ஸ்தோத்திரங்கள்ல பிரியப்பட்டார் என்று சொல்லி 2 கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென், ஆமென். எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளலாம். மீதி இருக்கிற நேரங்களை ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக ஜாக்கப்பா நான் முன்னாடி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு கூட இருப்போம். ஸ்தோத்திரிக்கும் ஆண்டவரே, துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் ஆராதிக்கிற நல்ல ஆண்டவரே கர்த்தாவே, இந்த பகல் வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கே 2-3 பேர்கள் நாமத்தில் கொடுக்குறாங்க இருப்பேன்னு சொன்ன தேவன் கர்த்தாவே, இந்த இடத்துல வந்து தங்கி தாபரிக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த அக்டோபர் 2 என்றால் கர்த்தாவே எங்கள் சபைகள் கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்கள் குடும்ப கூடுகை ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளை கர்த்தாவே நியமித்த கர்த்தாவே எங்கள் ஊழியக்காரமாக்கா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கடந்த நாட்களில் நினைக்கிறோம்ப்பா ஸ்தோத்திரம். ஊழியக்காரர் இருந்தபோது கர்த்தாவே எங்களை அழைத்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் சந்தோஷமாக நடத்த நாட்கள் நினைக்கிறோம்ப்பா. இந்த நாளை கர்த்தா நீ ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்கா நன்றி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் கர்த்தாவே. வாழ்வை பெற்ற தன் திருஷ்டிகள் நீ வேதவசத்தின்படி கர்த்தாவே பிள்ளைகள் ஒவ்வொரு கர்த்தாவே நீ பேர் பெற ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறாண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வந்தது என்று நல்லது என்று திரும்பி போக கர்த்தா கிருபாட்டமா ஜெபிக்கிறாண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவர்களுடைய இதயத்தில் கர்த்தாவே நீ பேசணுமா ஜெபிக்கிறாண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாரும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துங்க, வழி நடத்துங்க. மீட்பெறும் ரட்சகமான இயேசு நம்ம ஜெபிக்கிறவங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் நம்ம ஒரு சில தேங்க்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் மெசேஜ்குள்ளே நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பாஸ்டமாக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறோம். இந்த ஈவெண்ட்டை இப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அவங்க பெர்மிஷன் கொடுத்தாங்க. நம்ம சம் அமௌண்ட் போட்டோம், மீதி காசு வந்து சர்ச்சில் தான் போட்டாங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும்? ஐ மீன் நம்ம சர்ச்சுக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணிடலாமே. சரி, ஓகே. இப்போ அதை நிமித்தமாக பாஸ்டம்மாவை நம்ம ஆனர் பண்ண போகிறோம். கிளாடிஸ் அக்கா முன்னாடி வருவாங்க. அவங்க வந்து பாஸ்டம்மா ஹானர் பண்ணுவாங்க. ஹானர் பண்ணதுக்கப்புறம் பாஸ்டம்மா நம்ம மத்தியில் மெசேஜ் கொடுக்க வந்திருக்க அண்ணனை ஹானர் பண்ணுவாங்க. கரங்களை தட்டலாமே. கிளாப் பண்ணலாம். தேங்க்யூ. இப்போ பாஸ்டம்மா நம்ம மத்தியில் மெசேஜ் கொடுக்க வந்திருக்கிற பாஸ்டர் டெனி அண்ணனை ஹானர் பண்ணுவாங்க. எல்லாரும் கரங்களை தட்டலாம், நல்ல கரங்களை தட்டலாம். நல்லா கிளாப் பண்ணுவோம்.
நம்ம இப்போ முக்கியமான நேரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி அண்ணனை பார்த்துருக்கீங்க? ஓகே. ஸோ நம்ம சர்ச்சுக்கு கடைசியாக லாஸ்ட் இயர் வந்திருந்தாங்க. யூத் சண்டே அன்றைக்கி வந்து அவங்களோட மெசேஜ் கொடுத்தாங்க. ஸோ நிறைய பேர் அதில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. இந்த வாட்டியும் இந்த ரிட்ரீட்டுக்கு அண்ணன் வந்திருக்காங்க. இது நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம். எல்லாரும் ஆண்டவருக்கு கைகளை தட்டி நம்ம தேங்க் பண்ணலாமே. அண்ணன் கரெக்டான நேரத்துக்கு இங்கே கூப்பிட்டு வந்ததுக்கு நம்ம தேங்க் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம். இந்த செய்திக்காக நம்ம மத்தியில் இருக்க ஜெபா நான் முன்னாடி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணதுக்கப்புறம் நம்ம செய்திக்கு கடந்து செல்லலாம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் நல்ல தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நண்பகல் நேரத்துக்காய் உமக்கு கூடிய நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சபையிலே விதமாய் ஆண்டவரை ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த வாலிபர் ஐக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஐக்கியம் எங்களுக்குள்ள ஆண்டவரே இன்னும் வளர உதவி செய்யுங்க அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இது ஏதோ வந்தோம் ஆண்டவரே விளையாட்டாக இருந்தோம் என்பதற்காக அல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் சபையின் வாலிபர்கள் உங்களை இன்னும் ஆண்டவரே உமக்கு இருக பற்றிக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இன்னும் அதிகமாக தேட உதவி செய்யுங்க ஆண்டவரே. வேதம் படிக்கிற காரியங்களை, ஜெபிக்கிற காரியங்களை, ஊழியம் செய்கிற காரியங்களை இன்னும் அதிகமாக தங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்ய முடியாது கூட ஜெபிக்கிறாப்பா. எங்கள் சபையில் இருக்க ஒவ்வொரு வளைகளையும் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குறிப்பாக கூட ஆண்டவரே எங்களுக்கு நேரே வருகிற வார்த்தைக்காக எங்களுக்கு நன்றி ஆண்டவரே, நமக்கு சோதனாப்பா. அண்ணன் என்ன வார்த்தை பேச போறான்னு எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, நமக்கு சோதனை ஆண்டவரே. ஆனால் வேதத்தில் ஆண்டவரே நீ சரியாய் பேசுகிற தேவன் என்பது ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிறோம். அண்ணனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்கப்பா, நமக்கு சோதனாப்பா. எங்களுக்கு என்ன வார்த்தை எங்களை பேச தேவமாக இருக்குங்க ஆண்டவரே, அந்த வார்த்தையை சரியாய் பேச முடியாது கூட ஜெபிக்கிறாப்பா. பொறுப்படுத்திக்கொள்ளுங்க, ஆசீர்வாதம் கிருபையாக நடத்துங்க. மீர் பேசுங்க ஜெபம் அனுப்புதாவே. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி மெசேஜ் கொடுக்க வந்திருக்காங்க. நம்ம வெல்கம் பண்ணலாம். ஹல்லேலூயா. இந்த நல்ல பகல் வேளையில் உங்களோடு கூட இருப்பதில் ரொம்ப சந்தோஷம். ஒரு நிமிஷம் அப்படியே எழுப்பி நிற்கலாமா எல்லாரும்? தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேர் என் வாழ்க்கையின் மூலமா இயேசு உயரணும், என் வாழ்க்கை மூலமா இயேசு பெருகணும், ஓ என் மூலமா எனக்கு என் குடும்பத்தின் மூலமா என் மூலமா இயேசு உயரணும், இயேசு பெருகணும், இயேசுவின் நாமம் மகிமைப்படணும் அப்படின்னு விரும்புறவங்க மட்டும் அப்படியே கண்களை மூடி, நான் வாழ்ற வாழ்க்கையின் மூலமா இயேசு உயரணும், என் வாழ்க்கையின் மூலமா இயேசு பெருகணும், இயேசுவின் நாமமே மகிமைப்படணும். Thank you Jesus. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. இருக்கிற யாரும் நீங்கள் அனாதைகள் அல்ல. உங்களை நேசிக்கிற ஒரு அப்பா இருக்கிறார், உங்களை நேசிக்கிற தாயா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், உங்களை நேசிக்கிற மூத்த சகோதரனா இயேசு இருக்கிறார். ஒரு குடும்பம், திருத்துவ குடும்பம் உங்களை சுற்றிலும் எப்பொழுதும் இருக்கிறது. இந்த அப்பா உங்களை ரொம்ப அதிகமா நேசிக்கிறார். நீங்க புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு, விவரிக்க முடியாத அளவுக்கு, உங்கள் புத்திக்கு எட்ட முடியாத அளவிற்கு அவருடைய அன்பு பெரிது, அவருடைய அன்பு பெரிது. நீங்க எந்த நிலையில இருந்தாலும் உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பன், நல்ல டாடி. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்களே உங்களை சரியா வேல்யூ பண்ணாம இருக்கலாம், நீங்களே உங்களை சரியா மதிக்காம, நாளை என்ன வேஸ்ட், நாளை என்ன அப்படின்னு அற்பமா நினைக்கலாம். ஆனா அப்பா சொல்றாரு, இல்ல, என் பார்வையில நீ விலையேற பெற்றவள், என் பார்வையில நீ ரொம்ப பிரஷியஸ் தம்பி, என் மகனே, என் மகளே, என் பார்வையில நீ விலையேற பெற்றவன். யார் உன்னை பார்த்து விரல் நீட்டி என்ன வேணா பேசட்டும், ஆனா என் பார்வையில நீ எனக்கு ரொம்ப பிரஷியஸ், எனக்கு ரொம்ப விலையேற பெற்றவன். நான் உன்னை பிரஷியஸா பார்க்கிறேன். ஓ ஹல்லேலூயா. இதை அறிந்ததுனாலதான் தாவீது சொல்லுகிறான், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நான் சிருஷ்டிக்கப்பட்டேன், விசித்திர வினோதமாய் நான் உருவாக்கப்பட்டேன், என் கருவை உன் கண்கள் கண்டது. ஓ நீங்க விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டவர்கள், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். You are a wonder. You are so special. நீங்க ரொம்ப ஸ்பெஷல், நீங்க ரொம்ப ஸ்பெஷல். Always keep that in your mind. உங்க இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. யார் என்ன சுத்தி என்ன பேசினாலும்
சர்வ வல்லமையுள்ள தேவன் என் தகப்பனா இருக்கிறபடினால் அவருடைய பார்வையில் அவருக்கு I am a special person, I am a special son, I am a special daughter, I am his favorite. அவருக்கு ரொம்ப பிடிச்ச மகன் நான், மகள் நான். எப்பொழுதும் அந்த நினைவு, அந்த தாட் உங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கணும். I'm not alone, நான் தனியா இல்ல, என் கூட அப்பா இருக்கார், அப்பா இருக்கார். அப்படி உட்காரலாமா? ஓ டாடி, அப்பா 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 அப்பா. 2008 வருஷம் எங்க அப்பாவை நான் இழந்தேன். நான் ஆல்ரெடி அங்கே சபைக்கு வரும்போது எங்கள் சாட்சியை நான் சொல்லியிருப்பேன். நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும், ஞாபகம் இருக்காமையும் இருக்கலாம். பட் அதெல்லாம் சொல்லலை. அங்கே சொல்லாத ஒன்று, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் 5 பிள்ளைங்க. அதில் நான் எங்கள் அப்பா கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்தேன். என் அண்ணன், தம்பிங்க, தங்கச்சி அவங்களுக்கு ஏதாவது அப்பா கிட்ட வேணும் அப்படின்னா அம்மா கிட்ட போய் தான், அம்மா மம்மி போய் டாடி கிட்ட இது கொடுங்க, டாடி கிட்ட இது வாங்குங்க, காசு வேணும், அது வேணும், இது வேணும். நான் மட்டும் எங்கள் அப்பா கிட்ட டைரெக்டாக போவேன், எங்கள் அம்மா கிட்ட போகவே மாட்டேன். வேணும்னா டாடி எனக்கு 500 ரூபா வேணும், 1000 ரூபா வேணும் அப்படி கேட்பேன். எங்கள் அப்பாவை அப்பப்போ கிஸ் பண்ணுவேன். என் அண்ணன் தம்பிலாம் எங்கள் அப்பாவுக்கு பெருசாக முத்தம் கொடுத்துருக்காங்களா தெரில. ஆனால் நான் பெருசாக வளர்ந்தது அப்புறமும் எங்கள் அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி வரை எங்கள் அப்பாவை சும்மா கேரி தூக்குவேன், அப்படியே தூக்குவேன். ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு வருவேன். அப்பா நீ சும்மா அப்படி போய் தூக்குவேன். ஸோ எங்கள் அப்பாவுக்கு எனக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் பாண்ட் இருந்துச்சு. அதனால் எங்கள் அப்பாவுக்கு மற்றவங்களை பிடிக்காதா அப்படி இல்லை, எல்லாரையும் ஒரே தான் நேசிச்சார். ஆனால் என்னமோ தெரில, என் அண்ணன் தம்பிங்களு தங்கச்சி கொஞ்சம் எங்கள் அப்பா கிட்ட ஒரு கேப் வந்துருச்சு. ஸோ 2008 வருஷம் எங்கள் அப்பா இறந்த போது எனக்கு அதை தாங்கவே முடியல. எங்கள் அப்பா இறந்த ஒரு 3 மாதத்தில் எனக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் என்ன, எங்கள் அப்பா இருக்கும்போதே என் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது. யார் பொண்ணு, எப்போ கல்யாணம் நடக்கணும், யார் கல்யாணம் பண்ண, இதெல்லாம் எங்கள் அப்பா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் எங்கள் அப்பா இறந்தது உடனே அந்த டேட்டை மாற்ற வேணான்னு கல்யாணம் உடனே பண்ணிட்டோம். ஸோ என் மனைவி வீட்டுக்கு நான் போயிருக்கும்போது என் மனைவி அவங்க அப்பாவை டேடி அப்படின்னு எதுக்காவது கூப்பிடுறா வச்சுக்கோங்களேன், எனக்கு அப்படியே அடியிலேருந்து ஒரு எமோஷன் துப்புன்னு அப்படி வரும். அழ தாங்க முடியாது, என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எங்கன்னா ஓடி போய் அப்படி உட்காந்து அழுவேன். எனக்கு டேடி இல்லையே, டேடி இல்லையே அப்படின்னு. ஒரு சில மாதம் அப்படியே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. அந்த இழப்பு, எங்கள் அப்பாவை மிஸ் பண்ணது, எங்கள் அப்பாவுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தா, எங்கள் அப்பாவுடைய வண்டியை பார்த்தா, இதை எனக்கு அப்படியே ஒரு பைக்கில் போகும்போது அழுதுகிட்டே போவேன். பாத்ரூமில் போய் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன், எனக்கு டேடி இல்லை அப்படின்னு. அப்போ தான் ஒரு நாள் நான் ஜெபித்து கொண்டிருந்த போது, ஒரு நாள் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் என்னை பார்த்து சொன்ன ஒரு விஷயம், உலக தகப்பனை விட உனக்கு நான் நல்ல தகப்பனா இருக்கேன். I am a good father. உலகத்தில் உள்ள எல்லா உறவுகளும் ஒரு நாள் நம்மளை விட்டு அப்படி இப்படி 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 போயிடும். சாவாங்கன்னு நான் சொல்ல, ஏதோ விதத்தில் பிரிஞ்சு பிரிஞ்சு போவாங்க. ஆனா 24 மணி நேரமும் உன்னையே நினைக்கிற ஒருவர் இருக்கிறேன் அப்படின்னா அது நான் தான். எங்க அப்பா இருக்கும்போது கூட எல்லா நேரமும் என்ன நினைச்சிருப்பாரா தெரியாது. ஊழியம் இருக்கு, சபை இருக்கு, அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ், மனைவி எல்லாம். ஆனா இந்த அப்பா என்கிட்ட சொல்லும் போது, டெனி 24/7 நான் உன்னையே தான் நினைக்கிறேன், என் பார்வையில நீ தான் இருக்கிற. சோ நான் இல்லையேன்னு போகும்போது அப்பா என் கூட பேசுறாங்க, டாடி. அப்பதான் இவரை காடா பார்க்கறதுல இருந்து மாறி நான் டேடா பார்க்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கும் நிறைய சர்ச்சஸ் அவரை காடா தான் பார்க்கறாங்க. அவர் காடு தான். ஆனா உனக்கும் எனக்கும் யாரு? இன்னுமே நீங்க காடா அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா தூரமா தான் இருப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு வேர்ல்ட் இஸ் சீயிங் ஹிம் as God. ஓ காட், ஓ காட், 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 காட். ஒரு கூட்டம் மக்கள் அப்படியே ரோட்ல போறாங்க, சிலுவையை பார்த்து, ஓ கோயில்ல சாமி இருக்காரு, ஓகே அப்படின்ட்டு சிலுவை போட்டு போறாங்க. ஒரு கோயில்ல போறாங்க, ஓ அங்க இருக்காரு ஒண்ணு, ஓகே அப்படி சாமி 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 அப்படிதான் பாக்குறாங்க. ஆனா நம்ம சாமி வெறும் சாமி இல்ல, நம்ம சாமி நம்மோடு கூட உறவில் இருக்க விரும்புகிற அப்பா. இந்த சாமி எங்கேயோ கோயிலுக்குள்ள உட்காந்துட்டு, இல்ல மேல பரலோகத்துல உட்காந்து சிங்காசனத்துல உட்காந்து மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னு பாக்குற சாமி இல்ல. இவர் எனக்காகவே இறங்கி வந்து உன்னோடு கூட நடக்க விரும்புற ஒரு நல்ல அப்பா அவர். ஆமென்.
ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமியில வந்து நடந்த போது யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நிறைய ஊழியர்களை நீங்க அப்ரோச் கூட பண்ண முடியாது. நான் ஊழியத்தை ஆரம்பத்திலேயே நான் யோசிச்சேன், நான் யார்கிட்ட பழகினாலும் அவனை கட்டிப்பிடிப்பேன். நடந்து வந்து பேசிட்டு அவன்கிட்ட யார் பிரவீன் என் கூட வந்துட்டு இருந்தேன். நான் அவன்கிட்ட பேசிட்டே தான் வந்துட்டு இருந்தேன். ஓ பந்தா பண்ணுறாரு அப்படின்னு உனக்கு தோணிச்சான்னு தெரில. தோணிச்சாப்பா அப்படி ஏதாவது நாமளே என்ன பண்ணுவோம், பேர் என்ன, நாமளே பேசிட்டு வந்தேன். எனக்கு அப்படி பழகிறது பிடிக்கும். அப்படியே பேசுவேன் எங்கே போனால். ஓ நான் ஊழியக்காரன் அப்படியோ அப்படி அதெல்லாம் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நானே எனக்குள்ளேயே சொல்லி அப்படி இருந்தும் என் நடையை பார்த்து என் மனைவி ரொம்ப நெஞ்ச தூக்கி நடக்கிற, ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி தூக்கிட்டு நடக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு பாருங்களேன், எல்லா விதத்திலையும் அவரால் ஒரு இதாக நடந்திருக்க முடியும். தீர்க்கதரிசிகளுக்கு எல்லாம் தீர்க்கதரிசி, அப்போஸ்தலருக்கெல்லாம் அப்போஸ்தலர், ஊழியர்களுக்கெல்லாம் ஊழியர், எல்லா ராஜாக்களுக்கு மேலான ராஜா, எல்லாத்தை விட ரொம்ப டாப்ல இருக்காரு. ஆனா அவர் எப்படி நடந்தார் பூமியில இருக்கும்போது? ஹலோ, நான் சொல்றது கேக்குறீங்களா? எப்படி தம்பி வா, எப்படி நடந்தார் தெரியுமா? அவர் பூமியில் நடக்கும்போது நார்மலா எப்படி நடந்திருக்கணும் இல்ல நடந்திருக்கலாம் அப்படின்னா, நான் தேவகுமாரன், மகிமையை விட்டு வந்திருக்கேன், பிதாவை விட்டு வந்திருக்கேன், பரலோகத்தை விட்டு வந்திருக்கேன், தூதர்களை விட்டு வந்திருக்கேன். அதனால மனுஷங்களை என்ன பண்ணுங்க, எல்லாம் ஒரு 10 அடி என் பின்னாடி என்ன பண்ணுங்க, தள்ளி வாங்க. நான் முன்னாடி நடப்பேன், நீங்க எல்லாம் என்ன பண்ணணும், என்னை பின்னாடி ஃபாலோ பண்ணணும். இப்படிதான் அவர் பண்ணிருக்கணும். ஆனா நம்ம இயேசு அப்படி பண்ணல. எங்கெல்லாம் அவர் நடந்தாரோ, எப்படி தெரியுமா வசனம் போட்டிருக்கு, திரள் கூட்டம் அவரை நெருக்கினார்கள். திரள் கூட்டத்தோடு அவர் நடந்தார். அப்படின்னா எப்படி தெரியுமா நடந்திருக்காரு இயேசு? கூட்டத்தில் அப்படி ஜனம் கூட நடக்கும்போது இந்த பக்கம் ஒருத்தன் தள்ளுறான், இந்த பக்கம் ஒருத்தன் தள்ளுறான், இப்படிதான் இடிச்சுக்கிட்டே என்ன பண்றாரு, எவிரு மகள் சாக கிடக்கிறான்னு உடனே இயேசுவின் பாதத்துல வந்து விழுறான். இயேசுவே வாங்க, என் பொண்ணு சாக கிடக்கிறா அப்படின்னு சொன்ன உடனே இயேசு உடனே போலாம் அப்படின்னு. அப்போ அடுத்த வருஷம் சொல்லுது, திரள் கூட்டம் அவரை நெருக்கினார்கள். அப்படின்னா அவரால் ஸ்பீடா போக முடியல, மெதுவா நடக்க. ஏன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன பண்றாங்க, இடிக்கிறாங்க, கூட்டத்துக்குள்ள யாரோ வந்து தொடறாங்க, இதெல்லாம் நடக்குது. அப்படி ஏசப்பா கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே கொஞ்சம் கூட பந்தா இல்லாம அப்படியே எல்லாரும், டேய் நான் வந்தது இப்படி தேய்ச்சி உராசி நடக்கதான். ஆமென். ஓ இவனை ஏன் சாயல்ல நான் படைச்சேன், ரொம்ப நாள் என்னை விட்டு தூரமா போயிட்டான், ஆனா இப்போ வந்ததே இல்ல நீ தூரமா இருக்க வேணாம், என் பக்கத்துல என் கூடவே. ஆமென், ஹல்லேலூயா. நெருக்கமான ஒரு உறவுக்கு அப்பா உங்களை அழைச்சிருக்கார். நீங்க யாரும் தூரமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தூரமா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. You must walk close, நெருக்கமா. Oh hallelujah. அன்னையில இருந்து நான் இவரை பார்க்குற பார்வை மாறிச்சு, என் பிரசங்கம் மாறிச்சு. அதுக்கு முன்னாடி ஊழியம் பண்ணேன்னா ஊழியம் பண்ணேன், என் வார்த்தை மாறிச்சு, இவர் அப்பாவா பார்க்க ஆரம்பிச்சேன். இயேசு இந்த பூமிக்கு வந்தது ஏதோ ஒரு தெய்வத்தை வெளிப்படுத்த இல்லை, இயேசு வந்தது அப்பாவை வெளிப்படுத்த. ஆமென். பைபிளை நம்ம எப்படி படிக்கணும்னா இயேசுவை வச்சுதான் படிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு என்கிற கண்ணாடியை மாட்டிட்டு பழைய ஏற்பாடுல இருந்து படிச்சா ஒவ்வொரு பேஜ்லயும் அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு இரக்கம் உள்ளவர் அப்படின்னு டேஸ்டா இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. சோ நான் இப்போ இவரை எப்படி பார்க்கறேன்னு சொன்னேன் சொல்லுங்க. ஆமா, ஒரு நாள் அப்பா என்கிட்ட சொன்னாங்க, டேடி இன்னுமே என் பிள்ளைங்க என்ன காடாவே பார்க்கறாங்கடா, அதனாலதான் நிறைய பேட் எல்லாம் நடக்குது. என்ன டேடா பார்த்துட்டாங்க அப்படின்னா பேடு நடக்காது, சேடு மேடு வராது. ஆமென். பேடு சேடு மேடு இது மூணுமே வராம இருக்கணும்னா இவர் எப்படி பார்க்கணும் சொல்லுங்க, அப்பா. ஓ அப்பா அப்படின்னும் போது ஏதோ வாரத்துல ஒரு நாள் மட்டும் ஏதோ ஸ்பெஷல் இல்ல. இவர் 24 மணி நேரம் என் கூடவே இருக்கிறார். நான் வண்டியில போகும்போது அவரோடு உறவுல இருக்க முடியும், நான் குளிக்கும் போது அவரோடு உறவுல இருக்க முடியும், நான் சாப்பிடும் போது அவரோடு உறவுல அப்படி இருக்க முடியும், அவரை எப்பொழுதும் ஃபீல் பண்ண முடியும், உணர முடியும். அவர் ரொம்ப ரியல். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ரொம்ப நிஜமானவர். நீங்க விரும்புனீங்கன்னா அவர் உங்களால எப்பொழுதும் உணர முடியும். நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா 2 பாட்டு பாடி அப்படியே ஆவியில போய் அதுக்கப்புறம் தான் என்ன பிரசன்னத்தை உணரணும். நீங்க வீட்டில் உட்காந்துருக்கும் போது, அப்பா இங்க இருக்கிறீங்களா, உங்களை நான் ஃபீல் பண்ணணும். நிறைய நேரங்கள் என் மனைவி என் கூட நான் சொல்லுவேன், ஷான் இங்க இப்போ ரைட் நவ் அப்பா இங்க இருக்காரு, நீ ஃபீல் பண்றியா அப்படின்னு கேட்பேன். எனக்கு ஒன்றும் தெரியலையே, என் கையை பிடி அப்படின்னு சொல்வேன். என் கையை என் மனைவி கொஞ்ச நேரம் பிடிப்பாங்க. அந்த பிரசன்ஸ்ல அப்படியே போக டக்குன்னு என் மனைவி
என் ஸ்பைன் எல்லாம் சில்லுன்னு ஆகுது, முதுகுல என்னமோ இறங்குது. பிரசன்னம் சுற்றி வளைக்க வளைக்க அப்பா திருத்துவம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். அதான் இயேசு சொல்றார், நான் என் பிதாவிலும் பிதா என்னிலும் இருப்பதை போல நாம் எல்லோரும், நானும் உங்களிலும் நீங்கள் என்னிலும், நாம் ஒன்றா இருக்கிறோம். ஆமென். எப்படி இருக்கோம் சொல்லுங்க? ஒன்றா இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? ஒன்றா. பக்கத்துல பாஸ்டர், நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். சோ பக்கத்துல பாஸ்டர், எனக்கு ஒரு அப்பா இருக்காரு. இப்ப நிறைய பேர் உங்களுக்கு அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்க எல்லாம் ஆக்டிங் பேரண்ட்ஸ் தான். என்னது சொல்லுங்க? ஆக்டிங் பேரண்ட்ஸ். ரியல் உண்மை. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் உங்களுக்கு சாப்பாடு போட்டு என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு போடுவாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவாங்க, அதெல்லாம் கட்டுவாங்க. 22, 23 வந்தால் என்ன பண்ணுவாங்க? 23, 24 அப்படி வரும்போது ஒழுங்கு மாதிரி ஓடுற வீட்டை விட்டு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு போயிடும். அவ்வளோதான். அப்படியே அவங்க சாப்டர் அப்படியே க்ளோஸ். தேர் ஆக்டிங் பேரண்ட். ஆனால் ரியல் பேரண்ட் யாருன்னா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் தான் ரியல் பேரண்ட். நிஜமான பெற்றோர். நிஜமான பெற்றோர் நம் மீது அதிக கரிசனை உள்ள, அதிக பாசம் நேசம் உள்ள உண்மையான ஒரு குடும்பம் அப்படின்னா அதுதான் திருத்துவ குடும்பம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஹல்லேலூயா. சோ இவர் உலகத்தெல்லாம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றது தெரியாம மனுஷனை படைக்கல. மனுஷனை படைக்கணும் என்பது முதல் தாட்டா இருந்ததுனாலதான் ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருள் இருந்த இந்த பூமியை என்ன பண்றாரு? ஒழுங்காக்கி வெளிச்சமாக்கி நிறைவாக்கி இந்த பூமியை அழகாக்குறாரு. அழகாக்கிட்ட பிறகு இந்த மனுஷனை உயிருள்ள மனுஷனாய் மண்ணிலிருந்து உருவாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதி அவன் கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒரு அழகான பூமியை, அழகான ஒரு உலகத்தை, எல்லாம் நிறைவாய் இருக்கிற, அழகாய் ஒழுங்காய் வெளிச்சமா இருக்கிற ஒரு பூமியை பார்க்க வச்சார். ஆமென். அப்ப மனுஷன் ஏதோ சும்மா படைக்கல, மனுஷன் மேல ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருந்தார், ஒரு பெரிய பிளான் வச்சிருந்தார். எத்தனை பேர் நம்புறீங்க ஒரு பெரிய பிளான்? ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்களா? எரேமியா 29:11. நிறைய பேருக்கு மனப்பாடமா தெரியும், பட் எடுத்து வாசிங்க. ஜெரமியா chapter 29 verse 11. ஆமென். இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா, for I know the plans I have for you. உனக்காக உன்மேல் நான் வைத்திருக்கிற திட்டங்கள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றார். அந்த திட்டங்கள் எப்படிப்பட்ட திட்டங்களா? அழிவுக்கான திட்டங்கள் அல்ல. இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா, plans not to kill you, plans not for disaster, but plans to give you a hope and a future. உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் கொடுப்பதற்கான திட்டங்கள் அப்படின்னு சொல்றார். ஆமென். என்ன திட்டம் வச்சிருக்காரா? நல்ல ஒரு எதிர்காலத்தையும் நம்பிக்கையும். இங்கிலீஷ்ல சொல்லப்படும் for your good betterment. உன் நல்லதுக்கான திட்டங்களை தான் நான் வச்சிருக்கேன். உன்னை அழிக்கிறதுக்கான திட்டம் கிடையாது. பிசாசு அழிக்கிறதுக்கான திட்டம் வச்சிருப்பான். அதான் பிசாசு எப்படி வரானா? திருடன் திருடவும் கொல்லவும். சோ அவனுடைய பிளானே என்னது? திருடுறது, கொல்றது, அழிக்கிறது. ஆனா தேவனுடைய திட்டம் நம்மை நன்றாய் வாழ வைக்க, ஜீவனை கொடுக்க, அந்த ஜீவன் பரிபூரணப்பட வராரு. நன்மைக்கு எதுவான திட்டம். மனுஷன் பாருங்க, சில நேரங்களில் நல்ல பிளான் போடுவான், சில நேரம் யாரை கெடுக்கலாம்னு பிளான் போடுவான். மனுஷன் அப்பப்போ என்ன பண்ணுவான்? அது சில நேரங்களில் உறவுகளா இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா அம்மா பெற்றோரா இருக்கலாம், அப்பா பிள்ளைங்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம். நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், பார்த்தா அதே ஃப்ரெண்டு நம்ம கிட்டே நைசா பணத்தை அடிச்சு என்ன பண்றோம்? நல்ல பழகிற மாதிரி இருக்கும், நம்ம காலையை வாரி விட்டு ஏதாவது பண்றோம். நல்ல விசுவாசிக்கு மாதிரி அப்படியே இருக்கும், திடீர்னு பார்த்தா இந்த விசுவாசி இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஆச்சரியமா பாஸ்டருக்கு இருக்கும். இது உல்டா வயசு வருஷம் நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா மனிதர்கள் நல்லதும் பண்ணுவாங்க, கெட்டதும் பண்ணுவாங்க. பிசாசு கெட்டது மட்டும்தான் பண்ணுவான். ஆனா நாம் ஆராதிக்கிற தேவன் தகப்பன் தான். மனுஷன் நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும், பிசாசு கெட்டது பண்ணாலும் அதை எல்லாம் நன்மையாய் மாற்றி நன்மையை மட்டுமே செய்கிற ஒருவர் இருக்கிறார்னா அவர் தான் உங்களுக்கு எனக்கு அப்பாவா இருக்கார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன மட்டுமே பண்ணுவாரு? நான் சொல்றது ஏதோ பேசுறாரு அப்படி இல்லாம புக்கு வச்சிருக்கேன், இல்லை பரவாயில்ல, பட் புக் இல்லைனாலும் நான் சொல்ற சில பாயிண்ட் ரொம்ப அழுத்தி சொல்லும் போது அது உங்க ஹார்ட்ல எழுதி வச்சுக்கணும். இதெல்லாம் மாறவே மாறக்கூடாத
அச்சு மாதிரி உங்களுக்குள்ள இருக்கணும். என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒண்ணு, அவர் எனக்கு அப்பா, அவர் எனக்கு அப்பா. இது எப்பவும் மாறவே கூடாது. இது எப்பவும் he is my father. ஃபாதர் கிட்ட தான் என்ன இருக்கும்? உறவு இருக்கும், ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஃபாதர் கிட்ட தான் உறவு இருக்கும். இப்போ என் பையன் என்கிட்ட வரான், கதவை தட்டிட்டு பாஸ்டர் உள்ள வரலாமா அப்படின்னு கேட்டா எனக்கு எப்படி இருக்கும்? சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல நீங்க தான் உங்க அப்பா கிட்ட போகும்போது சார் ஒரு 100 ரூபா கொடுங்க சார் அப்படின்னு சொன்னா உங்க அப்பா ஓ சூப்பர் எப்படி சார் கூப்பிட்டாங்க பையன் ஓ அப்படின்னு உங்க அப்பா சந்தோஷப்படுவாரா? உண்மையான அப்பானா டென்ஷன் ஆவார். சார்னு வெளியே கூப்பிடலாம், ஆனா வீட்டுல இருக்கிற என் பையன் எப்படி கூப்பிடணும்? அப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் கிட்ட வருவாங்கன்னு துடிச்சாரு. ஆனா அவங்க எல்லாரும் அவரை யெகோவா தேவன் 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 பார்த்து தூரமா போயிட்டாங்க. ஆனா இயேசு சொன்னே அப்படி இல்லப்பா, அவர் அப்பான்னு கூப்பிடுங்க, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு கூப்பிடுங்க, டாடி. அவர் தான் கூப்பிட வச்சாரு. சோ அவர் இருப்பது தகப்பனாகவே இருக்கிறார். ஃபர்ஸ்ட் திங், அவர் அப்பாவா இருக்க. ரெண்டாவது, அவர் தீமை செய்ய மாட்டார் என்பதை நம்ம நம்பணும். ஆமென். ஒரு வியாதி வந்துட்டு அவர் தான் கொடுத்தாரு, பிரச்சனை வந்துட்டு அவர் தான் கொடுத்தாரு. ஓ கர்த்தர் என்னை இந்த பாதையில் நடத்துகிறார், அவரே என்னை கொண்டு போனார். நோ 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 நோ. சங்கீதம் 23 வாசிச்சு பாருங்க. தாவீது சொல்றாரு, நான் ஆரம்பத்தில் கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் எப்படி வரேன், கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்ற. அப்புறம் என்ன சொல்றாரு? அவர் என்னை புல்லுள்ள அமர்ந்த தண்ணீர் அண்டை, அப்புறம் அவர் 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 அப்படின்னு சொல்றார். அப்புறம் டக்குன்னு 4வது வசனம் வரும்போது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில், 4வது வசனம் வரும்போது அவர் என்னை மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடத்தினாலும் சொல்லல. மூணு இதுலயும் சொல்ல கர்த்தர் அவர் 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 சொல்லிட்டு நான். அப்ப தாவீதுக்கு தெரியுது, மரண இருளின் பள்ளத்தாக்குக்குள்ள நான் போயிட்டேன், ஆனா என்னை விடாம அங்கேயும் அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றினது, அங்கேயும் தேவரீர் நீ என்னோடு கூட இருக்கிறீர். அப்ப நல்லா கவனிங்க, சில நேரங்களில் தீமையில நம்ம மாட்டிக்கொள்றது அவர் பிடிச்சு தள்ளுறதுனால இல்ல, நம்முடைய தவறான தீர்மானங்கள், நம்முடைய தவறான பழக்க வழக்கங்கள், நம்முடைய தவறான சில காரியங்கள் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு கஷ்டத்துக்குள்ள போயிடுது. யோசிச்சு பாருங்க. God has never 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 done evil to man. நான் எதை வச்சு அப்படி சொல்றேன் அப்படின்னா, இயேசு இந்த பூமியில வாழ்ந்த 3.5 வருஷம், அதாவது 33 வருஷம் ஒருத்தருக்கும் ஒரு கெடுதி பண்ணல. பண்ணார் நீங்க சொல்ல முடியுமா? எங்கேயாவது அவருக்கு ஏதாவது பண்ணாரு? ஒருத்தனை கொன்னாரு, ஒருத்தனை சாவடிச்சாரு, இல்ல ஒருத்தன் மேல ஃபயரை இறக்கிட்டாரு, ஏதோ பண்ணிட்டாரு? நோ. யாரையாவது பார்பிக்யூ அப்படிதான் பண்ணாரா? சொல்லுங்க. நோ. அப்ப இயேசு என்னை கண்டவன். இங்கதான் இருக்கிறீங்களா? இல்ல பீச் அந்த காத்துல அப்படியே கண் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. சில பேர் கண்ணு அப்படியே போகுது நல்லா காத்துல. ஓகே, கொஞ்ச நேரம். சோ இயேசு யாருக்கும் தீமை பண்ணல. எங்கெல்லாம் வியாதி இருந்ததோ, எங்கெல்லாம் மரித்தவர்கள் இருந்தாங்களோ, எங்கெல்லாம் உடைக்கப்பட்டவர் இருந்தார்களோ, எங்கெல்லாம் பிசாசால் பிடிக்கப்பட்டவர் இருந்தார்களோ, எல்லா இடங்களிலும் சென்று வியாதிகளை சுகமாக்கினார், தீமைகளை நன்மையாக்கினார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், பிசாசு பிடித்தவர்களை விடுவித்தார். இப்படிதான் பண்ணார் இல்லையா? அப்ப அவர் எங்கேயுமே தீமை பண்ணல. அவர் தீமை பண்ணலன்னா அவர் அவர் அவரா அவர் அப்பான்னு கூப்பிட்டு நமக்கு ஒரு அப்பா இருக்கு அறிமுகப்படுத்த, அந்த அப்பாவும் தீமை பண்ண மாட்டார், பரிசுத்த ஆவியானவரும் தீமை பண்ண மாட்டார். அப்போ நம்ம என்ன விசுவாசிக்கணும்? நான் ஆராதிக்கிற தகப்பன் எனக்கு தீமை செய்வது இல்லை. இது ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம என்ன பண்ணணும்? He is so good. He is so good. சோ இந்த நல்ல தகப்பன் சொல்றாரு, உன் வாழ்க்கையில நான் நல்ல திட்டங்களை வச்சிருக்கிறேன். உன்னை அழிக்கிறதுக்கான திட்டம் இல்ல, உன்னை கெடுக்கிறதுக்கான திட்டம் இல்ல, பட் நன்மைக்கு எதுவான திட்டம், நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை கொடுப்பதற்கான குட் பிளான்ஸ், நல்ல திட்டம். உங்க தலைக்கு மேல ஆல்ரெடி உங்களுக்கே தெரியாம ஒரு பிளான் இருக்கு. ஹலோ, உங்க அப்பா அம்மா ஒரு பிளான் வச்சிருக்காங்க. பொண்ணை பையன் படிக்க வச்சு அவளை 10th அப்புறம் 12th அப்புறம் இந்த குரூப் எடுக்க வச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நீட்டு கீட்டு எதுவும் எழுதி வச்சு அவளை, நிறைய பேருக்கு அப்பெல்லாம் பெற்றோர் இருப்பாங்க, இல்ல அவளை இப்படி பண்ணிடணும் அப்படி பண்ணிடணும் அப்படி நிறைய பிளான் அப்பா அம்மாவுக்கு வச்சிருப்பாங்க. நிறைய பிளான் உங்களுக்கு இருக்கும். இப்போ சில பேர் 12th இருப்பீங்க, இல்லை காலேஜ் படிச்சுட்டு இருப்பீங்க, படிச்சு முடிச்சுட்டு இங்கே போயிடலாம், வெளிநாட்டுக்கு போயிடலாம், நம்ம ஒயிட் ஹவுஸ்ல போயிட்டு அங்கே உட்காந்துடலாம், இப்படி அப்படி நிறைய ட்ரீம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு நிறைய பிளான்ஸ் இருக்கும். இந்த எல்லா திட்டங்களை விட
தாயின் கருவுல ஒரு டாட்டா நீங்க உருவானீங்க பாத்தீங்களா? இந்த நகம், விரல், முடி இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு டாட், ஃபீட்டஸா ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு புள்ளி. அந்த புள்ளியா நீங்க உருவாகும் போதே உங்க மேல ஒரு பிளான இந்த தகப்பன் வச்சிருந்தார். ஆமென். ஆனா இந்த பிளான் எல்லாமே எல்லாருடைய வாழ்க்கை நடக்குதான்னு கேட்ட क्वेश्चन மார்க். நிறைய பிளான் சிதைந்து போகுது, நிறைய பிளான் அழிந்து போகுது. ஏன் அப்படின்னா மனிதன் ஒத்துழைக்காமல், மனிதன் அப்பா கிட்ட வராம இவரால் அந்த பிளான் நிறைவேற்ற முடியாது. பிதாவுக்கு ஒரு பிளான் இருக்கு. இயேசு சிலுவையில ஜனங்களுக்காக என் அன்பை வெளிப்படுத்த இயேசு பலியா மரிக்கணும்னு. இப்ப இயேசு கெத்செமனே தோட்டத்துல ஒன்னு சொல்றார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும் அப்படின்னு சொல்றாரு. அப்பனா அந்த பிளானுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டா இயேசு ப்ரே பண்றாரு. ஒருவேளை இயேசு 3 முறை ஜெபிச்சு எனக்கு சிலுவைக்கு போக பயமா இருக்கு, எனக்கு வேண்டாம் சிலுவை அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா பிதாவுடைய பிளான் வேற மாதிரி ஆயிருக்கும். ஆனா ஒவ்வொரு முறையும் முடிக்கும் போது என் சித்தம் அல்ல உம்முடைய ஆயினும் உம்முடைய சித்தம், ஆயினும் உம்முடைய பிதா பார்க்கிறார். ஓகே, சைலண்டா இருக்கார், சைலண்டா இருக்கார், சைலண்டா இருக்கார். எல்லா ஜெப நேரங்களிலும் நல்லா கவனிங்க, இயேசு எங்கெல்லாம் வாய் திறந்து பேசினாரோ அவர் பேசி அந்த செகண்ட் எல்லாமே நடக்கும். பிதாவே நீர் என்னை கேட்பீர் எனக்கு தெரியும், இருந்தாலும் இவங்கள் நிமித்தம் உம்மிடத்துல சொல்றேன் அப்படின்னு லாசரு கல்லறை முன்னாடி சொல்லுவார். 5 அப்ப 2 மீன் எடுத்து எனக்கு கேட்பீர்னு தெரியும் நன்றி அப்படின்னு கொடுப்பாரு, கூட கூடியா பெருகும். அப்ப இயேசு இப்படி சொல்றதுக்குள்ள பதில் கொடுக்கிற பிதா 3 முறை முகம் குப்புற விழுந்து சிலுவை எனக்கு வேண்டாம், இந்த பாத்திரத்தை வேணா நீக்கி போட்டுருங்கன்னு சொல்லியும் பிதா மௌனமா இருக்காருன்னா யோசிச்சு பாருங்க, அவருடைய சிந்தையில் நீங்களும் நானும் இருந்தோம். He loves us so much. அப்ப நான் ஒன்னு புரிந்து கொள்ளணும், அப்பா நல்லவர், அவர் தீமை செய்ய மாட்டார், என் மேல பெரிய திட்டங்களை வச்சிருக்கார். எஸ், ஹலோ. இன்னைக்கு கல்யாணம் ஆனவங்க இருப்பீங்க, வாலிபர்கள் இருப்பீங்க, படிச்சுக்கிட்டு இருக்க சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க. யாரா இருந்தாலும் நான் சொல்றேன், உங்க மேல தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கார். நீங்க இன்னும் உயிரோடு இருக்கிறீங்கன்னா இன்னும் அந்த பிளான் ஆன்ல இருக்குன்னு அர்த்தம். ஆமென். எல்லாரும் உயிரோட தானே இருக்கீங்க? ஹலோ, பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நல்லா இருக்கியா கேளுங்க. ஆமென். சோ உங்க மேல என்ன இருக்கு சொல்லுங்க? பிளான், திட்டம் ஆன்ல இருக்கு. ஆமென். இன்னும் ஆஃப் ஆகல. ஆஃப் ஆயிருந்தா இப்படி ஆயிருப்போம். ஆனா ஆன்ல இருக்கனால தான் இப்ப என்ன இருக்கு, மூச்சு போது மேல கீழே வந்துகிட்டு இருக்கு. அப்பனா பிளான் இன்னும் ஆன்ல இருக்கு. ஒரு இன்ஜினியர் கிட்ட ஒரு பில்டிங், ஒரு இந்த காலி இடத்தை இப்படி காட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம பார்க்குறோம், காலி இடம், ஒரே பச்சை பச்சை ஏதோ வளர்ந்துருக்கு, செடி எல்லாம் இருக்கு அப்படின்னு. ஆனா ஒரு இன்ஜினியர் கூட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி ஒரு பில்டிங் கட்டலாம், அப்படி ஒரு கட்டலாம், இப்படி கட்டலாம் அப்படின்னு சொல்லி அந்த காலி இடத்தையே அப்படியே ஒரு பில்டிங்கா அவர் மைண்ட்ல ஒரு கற்பனை பண்ணிடுவார். இப்ப அவர்கிட்ட ஒரு பிளான் போட சொன்னீங்கன்னா அழகா ஒரு பிளான் போடுவார். அப்படியே இந்த கோடு இந்த கோடு இந்த கோடு இப்படிலாம் போட்டு இங்க எப்படி கட்டலாம், இது மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டலாம், இங்க இது கட்டலாம், இங்க பாத்ரூம் வைக்கலாம், இங்க இந்த டைனிங் ஹால் வைக்கலாம் இப்படின்னு கட்டுவார். ஒரு இன்ஜினியரும் பிளான் போடும்போது 3 வருஷத்துல முதல் மாடி இடிஞ்சு விழுந்துடணும், 5 வருஷத்துல கிரவுண்ட் ஃப்ளோர்ல பைப் எல்லாம் லீக் ஆகணும், அப்படி இப்படின்னு எந்த இன்ஜினியர் என்ன பண்ண மாட்டாங்க, பிளான் போட மாட்டாங்க. பிளான் போடுற இன்ஜினியர் எப்படியாவது 20-30 வருஷம் இந்த வீடு சூப்பரா இருக்கணும், அப்படி கட்டி கொடுக்கணும், இவங்களை நம்ம பேரை ஞாபகம் வச்சுக்கணும், இவங்க யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணணும், ஓ அந்த இன்ஜினியர்ப்பா என்ன காசை கொடுத்த, என்ன சூப்பரா கட்டி கொடுத்த அப்படி சொல்லணும். அப்படிதான் யோசித்து என்ன பண்ணுவாரு, பிளான் போடுவார். எந்த ஒரு இடத்துலையும் ஓகே இந்த ரூம் இப்படி பண்ணிடுவோம், இந்த ரூம்ல கச்சா முச்சான்னு வச்சிருவோம், இந்த இடத்துல இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் அப்படின்னு எந்த ஒரு குளறுபடியும் ஒரு இன்ஜினியர் பிளான் போட மாட்டான். அப்போ உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை அப்படி பிளான் போடும்போது, நீங்க தாயின் கருவில உருவாகும் போது உங்களை பத்தி ஒரு பிளான் போட்டிருக்காருன்னா அந்த பிளான்ல தீமை இருக்குமா, அந்த பிளான்ல நஷ்டங்கள் இருக்குமா, அந்த பிளான்ல கஷ்டங்கள் இருக்குமா, அந்த பிளான்ல உடைச்சல்கள் இருக்குமா? நோ. ஆனாலும் கஷ்டங்கள் வருது, தீமை வருது, நெருக்கடி வருது, போராட்டம் வருது, அழுக வருது, பிரச்சனை மேல பிரச்சனை வருது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஓ, பிளான் போட்டவர் தான் காரணம். நோ, பிளான் போட்டவர் காரணம் கிடையாது. ஆமென். பிளான் போட்டவர் நன்மையை கொடுக்க, நன்மையை ருசிக்க, நன்மையை நம்மை ருசிக்க வைக்க துடிக்கிறார். ஆனா ஏதோ ஒரு விதத்துல இந்த பிளானை பிசாசுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கான். அதான் நான் வேகமா சொல்ல விரும்புறேன். ஆதாம் ஏவாளை உருவாக்கிட்டாங்க, இவங்க மேல சூப்பர் பிளான். ஏய் பழுகி பெருகு, சும்மா அப்படியே குட்டி போட்டு பெருக்கிறது சொல்ல,
திருத்துவத்திற்குள்ள ஒரு அன்பு இருக்கு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான அந்த திருத்துவ தேவன் இவங்க ஒன்றா இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள பிரிவினையே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும் they are one. They are distinctive in personality. ஆள் தத்துவத்தில் அவர்கள் தனித்தனி நபரா இருக்கிறாங்க, ஆனால் அவர்கள் ஒன்றா இருக்கிறாங்க. அவங்களை பிரிக்கவே முடியாது. பிதா அவரே குமாரனா வந்தாரு, குமாரன் அவரே ஆவியான். அப்படி இல்ல, அது போய், அது உண்மை கிடையாது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இவங்க திருத்துவமா இருக்காங்க. பிதா குமாரனை நேசிக்கிறார், குமாரன் பிதாவை நேசிக்கிறார், பிதா ஆவியானவரை நேசிக்கிறார், ஆவியானவர் இயேசுவை நேசிக்கிறார், இயேசு ஆவியானவர் நேசிக்கிறார். இந்த அன்பு இருக்கு பாருங்க, இவங்களுக்குள்ள இந்த அன்பு, ஐக்கியம், வெளிச்சம், ஜீவன். இந்த அன்பு, வெளிச்சம், ஐக்கியம், ஜீவனை மனுஷனும் பகிரணும், மனுஷனும் ருசிக்கணும். இவனுடைய குடும்பமும் பூமியில நம்மை போலவே வெளிச்சத்துல நடக்கணும், அன்புல நடக்கணும், ஐக்கியத்துல நடக்கணும்னு அப்படியே பியூட்டிஃபுல்லா உருவாக்குனார். ஃபர்ஸ்ட் ஆதாம உருவாக்குனார். யார? ஆதாம். சிரிக்கல மாட்டீங்களா நீங்க? யாரை உருவாக்குனாரு? ஆதாம். சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஏன் இப்படி சில பேர் ரொம்ப சீரியஸா இருக்க மாதிரி இருக்கு? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஹலோ, ஐயோ, ஓகே ஓகே, சரி. ஸோ ஒரு சர்ச்சில் எரிகோ முதல்ல யார் உடைச்சது அப்படின்னு கேட்டாங்க. டக்குன்னு ஒரு பையன் கை தூக்கியிருக்கான். சொல்றா யாரா அப்படின்ட்டு. சர்ச்சில் இல்லை, ஸ்கூலில். சத்தியமா நான் உடைக்கல மிஸ் அப்படின்ட்டு இருக்கான். மிஸ்ஸுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, கிண்டல் பண்றான் அப்படின்ட்டு. உன்னை என்ன பண்றேன் பாரு. அப்ப பார்த்து சூப்பர்வைசர் போயிருக்கார். சார், எரிகோ முதல்ல யார் உடைச்சிக்க, நான் உடைக்க கிண்டல் பண்றேன் சார். அந்த சார் மேலே கிணி பார்க்க சின்ன பையனா இருக்கான், கண்டிப்பா அவன் உடைச்சிருக்க மாட்டான் அப்படின்ட்டு அவர் போயிட்டார். மிஸ்ஸுக்கு ஒரே டென்ஷன், இந்த ஆளுக்கு விவசாயம் இல்லை, இந்த ஆளுக்கும் ஒன்றும் தெரியல அப்படின்ட்டு, ஏய் வாடா பிரின்சிபல் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிருக்காரு. பிரின்சிபல், என்ன மேம் கிளாஸ் டைம்ல வந்திருக்கீங்க? சார், என்ன சார் எரிகோ முதல்ல யார் உடைச்சது கேட்டேன், கிண்டலா பதில் சொல்றான். அந்த சார் வேற அவர் விவசாய கட்டவர் இப்படி சொல்லிட்டு போறாரு. என்னாச்சு கேட்டேன், நான் உடைக்கலன்னு சொல்றான் சார் அப்படின்னு. சார் மேலேயும் கிளியும் பார்த்தார். ஆமா மிஸ், பார்த்தா ரொம்ப சின்ன பையன் மாதிரி தான் இருக்கான், கண்டிப்பா இவனால அவ்வளவு பெரிய மதுல உடைச்சிருக்க முடியாது. சப்போஸ் அப்படி உடைச்சிருந்தா நான் கட்டி கொடுத்துறேன் இருக்காரு அவர். இது கூட சில பேர் சிரிப்பு வரல உங்களுக்குலாம். என்ன பண்றது, அவ்வளோ சீரியஸா இருக்கு, எமோஷனலெஸ்ஸா இருக்கீங்க. சரி பரவாயில்ல. சோ இப்ப ஆதாம உருவாக்கிட்டார். மிருக ஜீவன் அதுக்கு முன்னாடி உருவாக்கியாச்சு. 2:18 சொல்றாரு, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. இட்ஸ் நாட் குட். ஏன்னா அவன் பார்த்துக்கிட்டு தலை சொஞ்சிக்கிட்டே இருக்கான், அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கான். என்னடா இது, மிஸ்டர் டாகுக்கு மிஸ்ஸஸ் டாக் இருக்கு, மிஸ்டர் எலிஃபென்ட்டுக்கு மிஸ்ஸஸ் எலிஃபென்ட் இருக்கு, மிஸ்டர் மங்கிக்கு மிஸ்ஸஸ் மங்கி இருக்கு. ஆனா நமக்கு மட்டும் மிஸ்ஸஸ் எங்கேயுமே காணுமேன்னு பார்த்துட்டு கத்த பார்த்தா இவன் நல்லதில்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்த வருஷம் என்ன சொல்லியிருக்கணும், அவனுக்கு அயர்ந்த நித்திரையை உண்டாக்கி அவனுடைய விழாவை எடுத்து ஒரு பெண் அப்படிதான் போட்டிருக்கணும். ஆனா அடுத்த வருஷம் அப்படி இல்லை. அடுத்த வருஷம் எப்படி தெரியுமா இருக்கு, அவர் எல்லா மிருக ஜீவன்களை, காட்டு மிருகங்கள் எல்லாவற்றையும் வரவழைத்து ஆதாம் என்ன பேரிடுவான் என்று பார்த்தார் அப்படின்னு போட்டு உடனே ஆதாம் எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறான். பேர் வைக்கிறான். பேர் வச்சுட்டு அந்த 19ஆம் வசனம் முடியும் போது எப்படி தெரியுமா போட்டிருக்கு, ஆதாமுக்கோ இன்னும் ஏற்ற துணை காணப்படவில்லை அப்படி போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு கவனிங்க, still Adam did not have a suitable partner அப்படின்ற. என்னடா இது, மனுஷன் தனிமையா இருப்ப நல்லதெல்லாம் சொல்றாரு, மிருக ஜீவன் எல்லாம் கொண்டு வராரு, அப்புறம் இன்னும் இல்ல அப்படின்னா கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணாரு, பாக்குறாரு ஆதாம் மிருகத்துல ஏதாவது பார்ட்னரை சூஸ் பண்றானான்னு பாக்குறாரு. குரங்கு பாக்க இருக்கு, பார்ட்னர் இல்லையே, பேசாம இதை பார்ட்னர் ஆக்கிக்கலாமா அப்படின்னு அவனுக்குள்ள தோணுது போல. அப்புறம் பார்த்தா இல்ல இது நம்ம ரகம் இல்ல, இது நமக்கு சூட்டபிள் இல்ல, இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கே, முடியல, இல்ல நமக்கு இல்ல, ரிஜெக்ட் பண்ண. ஓகே இது இல்ல, மங்கி கோ மங்கி. அவன் ஒன்னு இப்படி பாக்குறான். கர்த்தர் பார்த்தாரா, கரெக்ட். அப்புறம் எல்லாத்துக்கும் பேர் வச்சு அவன் எல்லாம் அனுப்பிட்ட. அப்புறம் ஆதாம் பார்க்கறான், என்னடா நமக்கு சூட்டபிள் இல்லையே. அந்த நேரத்துல தான் அப்பா அவனுக்கு தூக்கத்தை வர வச்சு அவனுடைய விழாவை எடுத்து அவனுக்கு ஏற்ற ஒரு துணையை பியூட்டிஃபுல்லா உண்டாக்குறார். ஹலோ, என்ன சொல்ல வரேன் தெரியுமா? ஹலோ, வாலிபர்களா இருக்கீங்க, கவனிங்க. டைமுக்கு முன்னாடியே நீங்களா சூஸ் பண்ணீங்கன்னா மங்கி தான் கிடைக்கும், டாங்கி கிடைக்கும். டாங்கி தெரியுமா? வாழ்க்கை பூரா கிக்கு வாங்கிட்டே இருப்பேன், டமால்டிமால் டமால்டிமால். But when you wait for God's time, கர்த்தருடைய டைமுக்காக வெயிட் பண்ணுவேனா, இன்னைக்கு எழுதி வச்சுக்கோ,
சில பேர் இப்போயே ஒரு ஆசைலாம் இருக்கும், ஓ மனக்கோட்டைகள் அப்படியே உட்காந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். சில பேர் ஆல்ரெடி சில முயற்சிகள்லாம் கூட பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. டைமுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணாலும் கன்ஃபார்ம் அடி வாங்குவ தம்பி தங்கச்சி, கன்ஃபார்ம் முடிய பிச்சு போய் அப்படியே ஐயோ இவங்கிட்ட. எத்தனை வாலிபர்களை நானும் என் மனைவி கவுன்சில் பண்றேன் தெரியுமா? ஆல்மோஸ்ட் 99% லவ் அஃபேர்ல மாட்டினவங்க they get sexually abused. இப்படி பண்ணிட்டானே அப்படி பண்ணிட்டாங்கண்ணே இப்படி பண்ணிட்டாங்கண்ணே இப்படி பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், வெயிட் ஃபார் காட்ஸ் டைம். கர்த்தருடைய நேரத்திற்காக காத்திருங்க. ஹே நீ ரொம்ப அழகா இருக்க, அப்படியா? ஐயோ 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 நான் அழகா இருக்கேன்னா ஏன் உனக்கு தெரியாதா நீ அழகா இருக்கேன்னு? ஒருத்தர் சொல்லி தான் தெரியணுமா? முடி இப்படி தெரியுமா அப்படி தெரியுமா? ஐயோ என்ன புகழ்ந்துட்டான், ஐயோ என்ன அப்படியே பட்டர்ஃப்ளை பறக்குது. நான் கேட்கிறேன், நீ ஸ்மார்ட்டா இருக்கன்னு உனக்கு தெரியாதா? சொல்லு, எவ்வளவு அழகா இருக்கான் பாரு, ஜிம்முக்குலாம் போய் சூப்பரா. Never fall for people's appreciation. ஒருத்தவங்க உங்களை பத்தி புகழ்றாங்க பாராட்டுறாங்க இப்படி இருக்கு, உடனே விழுந்துடாதீங்க. நோ, அதுக்கு தான் நான் எல்லா பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்லுவேன், உங்க பொண்ணு உங்க பையனை வளர வளர ஏய் சூப்பரா இருக்கடா, எப்படா இருக்கடா, அழகா இருக்கடா சொல்லுங்க பிள்ளைங்க கிட்ட. என் பையன் கிட்ட ஒரு நாளைக்கு பல தடவை ஐ லவ் யூ சொல்லுவேன். வந்து என் லிப்லயே முத்தம் கொடுப்பான். அப்படி அந்த உறவு. சோ இன்னைக்கு அவனுக்கு நடக்கிற சின்ன சின்ன விஷயம் கூட என்கிட்ட வந்து சொல்றான். என்கிட்ட வந்து டாடி எனக்கு இப்படி இருக்கு டாடி, டடா எனக்கு இப்படி தோணுது டடா, டடா இப்படி இருக்கு டடா அப்படின்னு. சோ ஐ டெல் டு எவ்ரிஒன், இங்க இருக்கிற சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்றேன், வெயிட் ஃபார் யுவர் டைம். பக்கத்துல பா சொல்லுங்க, உன் டைமுக்காக காத்துரு, அவசரப்படாத. அப்புறம் கழுத கன்ஃபார்ம், கழுதையோ குரங்கோ வேணுமா யோசிச்சுக்கோங்க நீங்களே. அதெல்லாம் பார்த்து என்ன வந்தாலும் நான் பார்த்துப்பேன், கிளிப்பேன் பார்த்துப்பேன், ஓடுவேன், தலை சொரிஞ்சிட்டு அப்படியே ஓடுவேன். அப்பதான் சூசைட் பண்ணலாமா செத்துடலாமா அப்படின்னு சூசைட் பண்றான். அது அதாவது இயேசுவை தெரியாதவங்க இல்லைங்க, சபைக்கு வர விசுவாசிங்க. ஏன் சில ஊழியர்கள் கூட சூசைட் பண்ணி செத்துட்டாங்க. பிரச்சனை தேவையில்லாம மாட்டிக்கிட்டு. நல்லா கவனிங்க, உங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அந்த டைம்ல கர்த்தர் கொண்டு வந்தார் பாத்தீங்களா, தூங்க வச்சு எழுப்புடா, டேய் அதான் எழும்புடா, அப்படி வா இங்க வா இங்க வா, ஸ்மார்ட்டா இருக்காங்க, வா தூங்கு, இப்போ கண்ணு தூங்கு, தூங்கிட்டான் நல்லா தூங்குறான், அதான் எழுப்புடா, எழுதுடா அப்படி பாரா அப்படின்னு. இப்படி கண்ணை திறந்து பார்த்தான் பாருங்க, உள்ள இருந்து கவிதை கொட்டுது, அப்படி சுக்குன்னு வருது கவிதை. எப்படி வருது? என் மாம்சத்தின் மாம்சம். இவ்வளவு நேரம் குரங்க பார்த்தான், கழுதையை பார்த்தான், ஆமையை பார்த்தான், பன்னியை பார்த்தான், நாயை பார்த்தான், ஒன்னும் வரல. எல்லாம் நாய் போ போல போ. ஆனா இப்ப பார்த்த உடனே என் மாம்சத்தின் மாம்சம், என் எலும்பின் அப்படியே வருது. ரெண்டு பேரும் அப்படியே வாவ். So happier they continued, ஹாப்பியா இருக்காங்க. ஆனா இந்த பிளான், இவங்க மேல வச்சிருந்த பிளானை பிசாசு எப்படி உடைக்கிறான் பாருங்க. நான் வேகமா பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன், கவனிங்க. ஆதியாகமம் 3ல வேதம் சொல்லுகிறது, சர்ப்பம், தமிழ்ல எப்படி போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல கன்னிங் போட்டிருக்கு. serpent was cunning, தந்திரம். ஆமா அப்படிதான் போட்டிருக்கு நினைக்கிறேன். படிங்க, டக்குன்னு படிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிறோம். சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல போதும், நல்லா கவனிங்க. சர்ப்பம் எப்படி இருந்துச்சு? சர்ப்பம் கர்த்தர் படைச்சது. ஏன் தூதனும் கர்த்தர் படைச்சது தான், விழுந்துட்டான் பிசாசு. சரிங்களா? இப்போ இந்த பிசாசு, அதாவது இவன் வந்து சர்ப்பத்தினுடைய உடலை பெற்று ஏவாளை வஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி, ஏவாள் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆதாம் கிட்ட ஒரு 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 கமாண்ட்மெண்ட் ஒன்று சொல்றாரு, ஒரு 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 இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று சொல்றாரு. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, அவனை தோட்டத்தில் வச்சுட்டு சொல்றாரு, இந்த தோட்டத்தை நீ தான் பண்படுத்தணும், நீ தான் காக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பண்படுத்தவும் காக்கவும் அவனை ஏற்படுத்தினார் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா, to watch, to till and watch the garden. என்ன பண்ணமா? வாட்ச்னா என்னது? வாட்ச்னா தோருக்கு கையில வாட்ச், அந்த வாட்ச் கிடையாது. என்ன வாட்ச்? வாட்ச்மேன்.
இன்னைக்கு எனக்கு எப்படின்னே புரியல. எல்லா பில்டிங்லையும் வாட்ச்மேன் பார்த்தீங்கன்னா 70 வயசில் உட்காந்துருக்காங்க எல்லாரும், 60-70 வயசு. நானும் 2 மணிக்கெலாம் மீட்டிங் முடிச்சோம் எங்கள் வீட்டு வாசல் செக்யூரிட்டி நல்லா சேரில் இப்படி சாஞ்சிக்கிட்டு இப்படி அவர் வாட்சே பண்ணுறது இல்லை. ஆனால் பேர் என்னது? வாட்ச்மேன். ஆதாமுக்கும் ஆண்டு இருந்தார், ஏய் வாட்ச் பண்ணுறா அப்படின்னாரு, விட்டான் கோட்டை. வாட்ச் பண்ணல, தந்திரமா பிசாசு. நல்லா கவனிங்க, 3 பாயிண்ட் சொல்கிறேன். நம்பர் 1, as every individual, இங்கே இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட சின்ன மகள்ல இருந்து everyone you should have a boundary. உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஒரு பவுண்டரி இருக்கணும். இது நீங்க சரியா கடைபிடிச்சீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போறத எந்த பிசாசாலும் எந்த மனுஷனாலும் தடை செய்யவே முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? பவுண்டரி. தோட்டத்துக்கு ஒரு பவுண்டரி கர்த்தர் வச்சிருந்தார். ஆனா அந்த பவுண்டரி அவன் கோட்டை விட்டுட்டான். அதனால தான் பிசாசு வந்துட்டான் உள்ள. தோட்டத்துக்குள்ள பிசாசு அலோடே கிடையாது. தோட்டத்துக்குள்ள இருக்க வேண்டியவர்கள் மிருகங்களும் பறவைகளும் மரங்களும் செடிகளும் கொடிகளும் ஆதாம் ஏவாள் தான். ஆனா இந்த தோட்டத்துக்குள்ள எப்படி பிசாசு உள்ள வந்தான்? கர்த்தர் அனுமதிக்காத இந்த தோட்டத்துக்குள்ள, தோட்டத்தை நீதான் காக்கணும்னு ஆதாம் கையில அத்தாரிட்டியை கொடுத்துட்டார். இந்த வீட்டை நீதான் பாத்துக்கணும், நீதான் இனிமே அப்படின்னு சாவியை கொடுத்துட்டா அந்த வீட்டை இனிமே பாதுகாக்க வேண்டியது நான் தான். ஓனர் வந்து பார்க்க மாட்டார். ஓனர் என்ன பண்றாரு? தோட்டத்தை உண்டாக்கிட்டேன், உன்னையும் சூப்பரா படைச்சிட்டேன், மிருகத்தை எல்லாம் கொடுத்துட்டேன், மரம் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், பழங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், இந்த ஒண்ணு மட்டும் சாப்பிடாத, மத்த எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கோ, தோட்டத்தை பார்த்துக்கோ அப்படின்னு கையில கொடுத்துட்டார் சாவியை. ஆனா இவன் என்ன பண்றான்? தோட்டத்துக்குள்ள பிசாச எப்படி விட்டான்னு தெரியல, விட்டுட்டான். இப்ப தோட்டம் பாம்பு, பிசாசு பாம்புக்குள்ள வந்து, பாம்பு வந்து ஏவாள் கிட்ட அப்படி என்ன பண்ணுது? பேசுது. ஃபர்ஸ்ட் எல்லைய பவுண்டரிய மிஸ் பண்ணிட்டான். ரெண்டாவது, as every young brother sister, தம்பி தங்கச்சிங்களா, நம்ம செய்ய வேண்டியது ரெண்டாவது, நீங்க யாரோட அதிகமா பேசுறீங்க ரொம்ப முக்கியம். உங்க கான்வர்சேஷன். நான் சொல்லும்போது உங்க மைண்ட்ல அப்படியே யோசிங்க, நான் ஒரு நாளைக்கு யார்கிட்ட அதிகமா பேசுறேன்? ஏவாளும் ஆதாமும் பேசும்படிதான் கர்த்தர் அவங்கள தனியா கஷ்டப்படுறான். ஏவாள பேச்சு துணைக்கு எல்லாத்துக்கும் உதவியா அவன் கூட சூட்டபிள் பார்ட்னரா இருக்கட்டும் அப்படின்னு கொடுக்கிறாரு. ஆனா ஆதாமோ இங்க ஏவாள் கூட பேசாம, ஏவாளும் ஆதாம் கூட பேசாம, அந்த டிசைன்லயே இல்லாத வேற ஒருத்தன் கூட ஒரு பாம்பு கிட்ட இவ பேசிக்கிட்டே இருக்கா. ஹலோ, கான்வர்சேஷன் இஸ் வெரி. ஒருவேளை உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், தப்பா சொல்லல, நீங்க பழகுற ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம், பாய் ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். பட் நீங்க பேசுற பேச்சு இருக்கு பாத்தீங்களா, என்ன பேசுறீங்க யோசிச்சு பாருங்க. அது வரைக்கும் ஏவாளுக்கு அந்த தோட்டம் பெரிய, அந்த பழம் பெரிய அழகாவோ இல்ல இந்த பழம் வந்து இப்படி அப்படி அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஆனா எப்ப இவ பேசிக்கிட்டே இருந்தாலோ, பேச 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 இந்த பழம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் இச்சிக்கப்படத்தக்கதும் புத்தியை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது அப்படின்னு ஏவாள் அந்த பழத்தை வர்ணிக்கிறா. எப்படி வர்ணிக்கிறா பாத்தீங்களா? 4 சொல்றா. புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், இச்சிக்கப்பட தக்கதும், புத்தி என்ன பண்ணுமா? இது எப்போ உண்டாச்சு சொல்லுங்க? எப்போ? பிசாசோடு, சர்ப்பத்தோடு பேச பேச பேச. நான் ஒண்ணுமே பேசலையே, நான் ஹாய் தான் சொன்னேன், நான் பாய் தான் சொன்னேன், நான் இதுதான், ஒண்ணும் இல்லை, நான் ஒண்ணும் பேசலையே. ஓகே, குட். அதுக்கப்புறம் always remember everything starts with a conversation. எல்லாமே பேச்சுல தான் ஆரம்பிக்கும். அதனால தான் சொல்றேன், உங்க பேச்சு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க கான்வர்சேஷன் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது யார்கிட்ட பேசினாலும் சரி, உங்க வயசுல பேசினாலும் சரி, இல்ல அங்கிள் கிட்ட பேசினாலும் சரி, ஆன்டி கிட்ட பேசினாலும் சரி, உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினாலும் சரி, உங்க ஏரியால பேசினாலும் சரி, உங்க பேச்சு வார்த்தையை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க சிஸ்டர், பிரதர். ஏன்னா அந்த பேச்சு வார்த்தை கொஞ்சம் அப்படி போக 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 அது வேற எங்கேயும் உங்களை லீட் பண்ணும். whether she is your close friend, he is your close friend, உங்க பேச்சுவார்த்தை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன்னா பேச்சுல தான் நெருக்கம் உண்டாகும், பேச்சுல தான் நம்ப ஆரம்பிப்போம், பேச்சுல தான் விழ ஆரம்பிப்போம், பேச்சுல தான் கடைசியில் எல்லாமே போயிடும். So conversation is very important. ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க பேச்சுவார்த்தை, ஜாக்கிரதையா இருங்க. மூணாவது, பழத்தை அப்படி புசிச்ச உடனே இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? முதல்ல ஆதாம் கொடுத்தாங்க. கரெக்ட். 2 பேரும் புசிச்ச உடனே என்னாச்சு? என்ன?
கண்கள் திறக்கப்பட்டு அவங்க பண்ணது என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் வேலை கண்கள் திறக்கப்பட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண வேலை என்ன தெரியுமா? என்னது? அவங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணாங்க. அத்தி இலை எடுத்து என்ன பண்ணாங்க? மறைச்சிட்டாங்க. God கிரியேட் பண்ணும்போது அவங்கள மறைச்சு உண்டாக்கல. God created them naked, shameless life. வெட்கமே இருக்காது அவங்களுக்கு. glorious அப்படியே அவங்கள உண்டாக்குனார். They were not covered. ஆனா 2 பேருக்கும் வெட்கமே கிடையாது, சந்தோஷமா இருப்பாங்க. அதான் எப்படி இருக்கு. ஆனா பழத்தை புடிச்ச உடனே என்னாச்சு? பிசாசுடைய வேலையை மறைக்கிறது. I'm not telling about physical nakedness. I'm telling about your activities. அங்க பிசிக்கலா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? நிறைய பேருக்குள்ள சீக்ரெட்ஸ் நிறைய இருக்கு. ஓ, எங்க அப்பாக்கு தெரியாது, எங்க அம்மாக்கு தெரியாது, கூட சொல்லிடாத, அப்படின்னு என்ன பண்றோம்? பல சீக்ரெட்ஸ், பலருக்கு பல பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டுக்கு லிஸ்ட் ஒரு ஆப் வச்சிருக்கான். பாஸ்வேர்டுக்கு போட்டு இந்த இதுக்கு இந்த பாஸ்வேர்டு, அந்த இதுக்கு இந்த பாஸ்வேர்டு மறந்துடுறான் பாஸ்வேர்டு. அதனால போட்டு வச்சிருக்கான் பெரிய லிஸ்ட். இந்த ஆப்புக்கு பாஸ்வேர்டு, அந்த ஆப்புக்கு பாஸ்வேர்டு, இந்த எதுக்கு அவ்வளவு பாஸ்வேர்டு? ஹலோ, எதுக்கு அவ்வளவு பாஸ்வேர்டு? ஏன்னா உள்ள இருக்கு. சீக்ரெட்ஸ் மறைக்கிறோம் பாத்தீங்களா? when you are hiding. இது திருமணமான தம்பதியருக்கு ரொம்ப 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 முக்கியமானது. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அவங்களுக்கு ஒரு பவுண்டரி இருக்கணும். யார் உங்க குடும்பத்துக்குள்ள வரணும், யார் உங்க குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா கணவன் மனைவி தான் அதிகமா பேசணுமே ஒழிய, அது கணவனுக்கு தெரியாமையோ மனைவிக்கு தெரியாம நான் ஒண்ணு தப்பா பேசலையே, நார்மலா தான் பேசினேன் அப்படின்னா கூட, கணவனோடு ½ an hour பேசல, மனைவியோடு ½ an hour பேசல, ஆனா வேற யாரோ கிட்ட உங்களால 1 மணி நேரம் சும்மா பேச முடியுது அப்படின்னா அது தப்புன்னு சொல்றேன். திருமண ஒப்பந்தத்துக்குள்ள அதிகமான பேச்சுவார்த்தை கணவன் மனைவிக்கு தான் இருக்கணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு தான் இருக்கணும். 3வது, இஃப் யூ ஆர் ஹைடிங், ஏதோ மறைக்கிறீங்க அப்படின்னா தப்பு. அதனாலதான் கர்த்தர் வந்து அவர் ஃபர்ஸ்ட் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? அத்தி இலையை முதல்ல உருவினார். நீ மறைக்காத, நான் உன்னை மறைத்து வாழ உருவாக்கல, நீ ஓப்பனா இருக்கணும், ஷோமி அப்படின்னு அவனை திரும்பவும் நேக்கடாக்கி அவர் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டார். அப்போ 3 விஷயம் சொன்னேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சொன்ன? பவுண்டரி, அப்புறம் கான்வர்சேஷன், அப்புறம் சீக்ரெட்ஸ், ஹைடிங். நீ ரொம்ப நெருக்கமா பழகுற உன் ஃப்ரெண்டு உன்னை பத்தி எல்லா சீக்ரெட்டும் சொல்லியிருக்கியா அவங்ககிட்ட? உன்னை பத்தி டாப் டு பாட்டம் தெரியுமா? இல்ல சர்ச்ல இருக்க சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். நம்ம வந்து குட் ஃபேஸ் தான் காட்டுவோம். இந்த தம்பி என்னமா ஜோம் பண்றாரு தெரியுமா? அப்பா அவர்கிட்டலாம் போக ஃபயர் கிட்ட போன ஃபயர். ஓகே ஃபயர் தான். அப்புறம் மண்டே டு ஃப்ரைடே டயர் மாதிரி ஓடுறியா? அது நிறைய பேர் சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். நான் இன்னைக்கு பேசலாம், ஓகே, ஆனா என்னை பத்தி A to Z என் ஒய்ஃபுக்கு தெரியும், என் க்ளோஸ் சர்க்கிளுக்கு தெரியும். I have shown them இதுதான் டெனி அப்படின்னு. நான் தான் டெனி. Jesus was the son of God, but he had a close group. எல்லார்கிட்டயும் அவரை தன்னை அப்படி காட்ட மாட்டாரு. 12 பேர் கிட்ட ஒருத்தரா இருப்பாரு. 1000 பேர் கிட்ட ஒரு 12 பேர் கிட்ட, அப்புறம் 3 பேர் கிட்ட. ஆனா ஒருத்தர் கிட்ட மட்டும் ஹார்ட்ல இடம் கொடுத்தாரு. வா சாஞ்சுக்கோ வா. சோ மறைக்காத ஒரு வாழ்க்கை நாம வாழணும். ஆமென். சோ கர்த்தர் இவ்வளவு பெரிய ஒரு பிளானை வச்சு மனுஷனை படைக்கும் போது பிசாசு அதுக்குள்ள வந்து அந்த பிளானை உடைச்சு நாசமாக்கிட்டான். ஆனா கர்த்தர் அந்த பிளானை விடல. அந்த பிளானை எப்படியாவது திரும்ப 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 அந்த பிளான் ஃபுல்ஃபில் ஆகணும்னு சொல்லிதான் இயேசு இந்த பூமிக்கு கொடுக்கிறார். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும், இயேசு வந்தார், வாழ்ந்தார், மரித்தார், ரத்தம் சிந்தி மரித்தார், மரித்து உயிரோடு எழுந்து இன்னைக்கும் சபையோடு கூட தன்னுடைய பிளானை நிறைவேற்ற அவர் போராடி போராடி ஏதாவது 1-2 பேர் ஓ என் சித்தத்துக்கு என் திட்டத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்களா? will they say yes to me? எனக்கு அவங்க எஸ் சொல்வாங்களா? அவங்க கூட சேர்ந்து என் பிளானை நான் ரெடி பண்ண முடியுமா? என் பிளானை ஒர்க் அவுட் பண்ண முடியுமா? என் பிளான் இந்த பூமியில எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனா நிறைய நேரங்கள் நமக்கு நம்ம பிளான் பெருசா இருக்கு, நம்ம போடுற திட்டங்கள் நிறைவேறணும். ஓ நான் என் குடும்பத்தை பத்தி நினைச்சிருக்கிற கனவு நிறைவேறணும், நான் என்ன பத்தி நினைச்சிருக்கிற கனவு, அந்த அதுலயே ஓடுறோம் பாருங்க. அவருடைய பிளான் அப்படி, அவருடைய பிளான் ரொம்ப பெருசு. பக்கத்துல பசங்க ரொம்ப பெருசு சொல்லுங்க, ரொம்ப பெருசு. இப்ப இந்த பிளான் நிறைவேறணும்னா நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம், யோசேப்பு மேல ஒரு பிளான் இருந்துச்சு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பியூட்டிஃபுல் பிளான்.
கர்த்தர் அந்த பிளான் அவன் 17ஆவது வயசுல காட்டுறான். ட்ரீம்ல 15-16 வயசு இருக்கும்போது ட்ரீம்ல அந்த பிளானை பார்க்கறான். என்ன பிளான் அது? இவன் பயங்கரமா உயர்ந்துறான். சகோதரர்கள் எல்லாம் இவன் முன்னாடி வந்து என்ன பண்றாங்க? பணிறாங்க. பிளான் காட்டுறாரு, இதாண்டா உன்னை பத்தி. உனக்கு புரியாம அதை அப்படி சொல்லிடுறான். வயல்ல இருக்கும், என் அரிக்கட்டு நிக்குது, உங்க அரிக்கட்டெல்லாம் பணியுது. இன்னொரு கனவுல சொல்றான், ஓ சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் என் முன்னாடி பணியுது அப்படின்னு. இவன் மேல பிளான் ஆன் ஆயிடுச்சு. யோசேப்பு மேல கர்த்தர் ஒரு பிளான் ஆன் பண்றார். இப்படிதான் உன்னை நான் உயர்த்த போறேன் அப்படின்னு. ஆனா வேதம் சொல்லுகிறது, இவன் மேல அந்த பிளான் ஆன் ஆன உடனே சகோதரர்கள் எல்லாம் இவனை கொல்லும்படி திட்டமிடுறாங்க. இவனை அழிக்கணும்னு பிளான் பண்றாங்க. சாப்பாடு எடுத்துட்டு போற, இவனை கொல்லணும் அப்படின்னு பிளான் போடுறாங்க. வசனம் சொல்லுகிறது, when Joseph was coming from a far distance, all his brothers planned. சகோதரர்கள் எல்லாம் திட்டம் போடுறாங்க, இவனை இன்னைக்கு என்ன பண்ணணும்? கொல்லணும். அப்படி சொல்லும்போது வசனம் இப்படி முடியுது, but Reuben was secretly planning to rescue Joseph. ரூபன் என்ன பண்ணானா? யோசேப்பை காப்பாற்றணும்னு ரகசிய திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான். அண்ணன் மற்ற தம்பிங்கெல்லாம் தெரியாம சீக்கிரட்டா ஒரு பிளான் போட்டிருந்தான். அப்பதான் அதை வாசிக்கும் போது கர்த்தர் சொன்னாரே, எத்தனையோ நேரங்கள்ல பிசாசு உன்னை அழிக்க நினைச்சான், எத்தனையோ நேரங்கள்ல பிசாசு உன்னை கெடுக்க நினைச்சான். ஆனா ஏதோ ஒரு ரூபன் மூலமா ஒரு ரகசிய திட்டத்தை போட்டு உன்னை இப்ப உன்னை காப்பாத்தி வச்சிருக்கேன். இங்க இருக்கிற சிலரை பார்த்து அப்பா சொல்ல விரும்பாதுதான், சின்னதுல நீங்க இறந்திருக்கணும். நிறைய நேரங்கள் அவ்வளவுதான் போச்சு, நான் வாழ மாட்டேன் அப்படின்னு நினைச்ச நாட்கள் உண்டு. ஆனா ஏதோ ஒரு ரகசிய திட்டம் உன் மேல கர்த்தர் வச்சிருந்ததுனாலதான் யார் மூலமாகவோ கர்த்தர் அதை செய்து காப்பாற்றி இன்னைக்கு உயிரோட கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். பிகாஸ் உங்க மேல ஒரு பிளான் இருக்கு தம்பி, உங்க மேல ஒரு பிளான் இருக்கு சிஸ்டர், உங்க மேல ஒரு பிளான் கர்த்தர் வச்சிருக்காரு. சோ பிசாசு அழிக்க நினைக்கிறான். சோ என்ன பண்றாங்க? குழியில தூக்கி போடுறாங்க. ட்ரெஸ் எல்லாம் உரிந்த குழி என்ன பஞ்சு பூலாம் இருந்துச்சா? தூக்கி போட்ட உடனே அப்படியே ஜாலியா போய் லேண்ட் ஆனது? நோ, மோசமான குழி. விழுதுதான். அண்ணன் வெளியே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், கத்துறான், நான் கெஞ்சுறான். கர்த்தர் கொடுக்கிற வச்சிருக்கிற திட்டம் நிறைய நேரங்கள் நான் முன்னாடி என்ன யோசிச்சேன் அப்படின்னா, கர்த்தர் அவனை காப்பாற்றணுன்றதுக்காக அவனை குழியில தள்ளுனாரு, குழியே கர்த்தர் தான் ஏற்படுத்தினாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா நான் இயேசுவை பார்த்ததுக்கு அப்புறம் நான் பார்த்தேன், இந்த அப்பா குழிக்குள்ள தள்ளுறவர் இல்லை. என்ன ஆண்டவரே, தீமை ஆன திட்டங்கள் இல்ல, நல்ல திட்டங்கள் தான் நீங்க சொன்னீங்க. ஆனா இது பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு, குழியில போடுறான், கஷ்டமா இருக்கு. அப்பா இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் யோசேப்பு வெளியே இருந்தான்னா யோசேப்பு அவங்க கொண்டு இருப்பாங்க. அவங்க கோபத்திலிருந்து தப்புவிக்க யோசேப்பு பத்திரமா இருக்கணும், ஜீவனோடு இருக்கணும். அதுக்கு பெஸ்ட் இடம் இப்ப குழிதான். சோ அவர்கள் சகோதரர்கள் அவனை போட்ட குழியிலேயே கர்த்தர் அவனை பாதுகாத்து அங்கிருந்து தூக்கி அடுத்த ஒரு எல்லைக்குள்ள அவன் கொண்டு போகப்படுறான். இப்ப போத்திபாருடைய வீட்டுல போறான். நான் பாயிண்ட் மட்டும் சொல்றேன், கவனிங்க. எல்லாத்தையும் விவரிச்சு சொல்ல நேரம் இல்ல. போறான். இங்க டெய்லி அவனுக்கு சோதனை வருது. என்ன வருது? டெய்லி சோதனை வருது. எனக்கு இங்கதான் ஆவியன் ஒண்ணு சொன்ன, டெனி, குழியிலிருந்து நான் உன்னை தூக்குவேன். குழியிலிருந்து மனுஷங்க பண்ற குழி பொறாம, அதுல இருந்து நான் தூக்குவேன். ஆனா போத்திபாருடைய மனைவி கிட்ட இருந்து நீ தான் ஓடணும். என்ன பண்ணணும்? போத்திபாருடைய மனைவி இல்ல, போத்திபாருடைய வீடு அப்படின்னா டெம்டேஷன், சோதனை, லஸ்ட், இச்சை, பான், ஆபாச படம் பார்க்கிற, இதெல்லாம் அந்த சர்க்கிள்குள்ள இருக்கு. அதுக்கு நோ சொல்லணும்னா, கர்த்தர் ஒரு ஃபயர் அனுப்புங்க, ஆண்டவரே ஃபயர் அனுப்புங்க. இல்ல, நீ தான் நோ சொல்லணும், ஃபயர்லாம் அனுப்ப மாட்டாரு. என்ன பண்ணும்? You must take a valuable decision. No. யோசேப்பு தீர்மானம் பண்ண, நோ, யாருமே இல்ல, வா, நோ சொல்லிட்டு ஓடுறான். அவன் அங்க இருக்குல்ல, நோ அப்படின்னு ஓடுறான். வசனம் சொல்லு, ஒவ்வொரு நாளும், எல்லா நாளுமே அவன் என்ன பண்ணா? He said no. கர்த்தருடைய திட்டம் உங்க லைஃப்ல ஆன் பண்ணி ஆண்டவர் கொண்டு போக விரும்புறாரு. அவருடைய பர்பஸ் உங்க வாழ்க்கையில பயங்கரமா நடக்கணும்னு விரும்புறாரு. ஆனா நம்முடைய டிசிஷன் அவர் பார்க்கிறாரு. Two things. உங்க எஸ், எங்க எஸ் சொல்லணுமோ உங்க எஸ்ல இருக்கணும், எங்க நோ சொல்லணுமோ அங்க நோ கட்டாயம் இருக்கணும்.
ஆல்வேஸ் பி ஷுவர். ஏவாள் மட்டும் சர்ப்பம் பேசுற வார்த்தைகளுக்கு நோ, நீ சொல்றது போய், ஐ கேனாட் அப்படின்னு சொல்லியிருந்தான்னா வேற மாதிரி போயிருக்கும். ஆனா அவ ஓகே எஸ் அப்படின்னு சொல்லி பழத்தை பிடிச்சி சாப்பிட்டா. நிறைய நேரங்களில் சின்ன சின்ன டிசிஷன்ஸ் நம்ம ஃபியூச்சரையே மாத்திருது, நம்ம போக வேண்டிய தூரம் எல்லையே மாத்திருது. இன்னைக்கு உங்களை பார்த்து ரொம்ப தாழ்மையா நான் கேட்கிறேன், எப்பெல்லாம் டிசிஷன் மேக்கிங் வருதோ, எப்பெல்லாம் நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கணும், எஸ் ஆர் நோ எடுக்கணும் அப்படி வருதோ, திங்க் பண்ணுங்க, இங்க நான் எஸ் சொன்னா என்ன நடக்கும்? ஒருவேளை யோசேப்பு எஸ் சொல்லியிருந்தானா, ஓ யாருமே இல்ல, போத்திபார் இல்ல, மனைவி மட்டும்தான் இருக்கா, வேலைக்காரங்க இல்ல, யாருமே இல்ல, நான் மட்டும் தான் இருக்கேன், யாரு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஒருவேளை எஸ் சொல்லி அந்த 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 போத்திபாருடைய மனைவியின் ஆசைகளுக்கு அவன் இணங்கி இருந்தான்னா என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? அதே வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்து அப்படியே இருந்து வயசாகி செத்து போயிருப்பான். யோசேப்பு பெரிய ஒரு இதா ஹிஸ்டரியா வந்திருக்காது. ஆனா அவன் நோ சொன்னதுனால கர்த்தர் அங்கிருந்து அவனை தூக்குறாரு. இப்ப அதனால அவன் சிறைச்சாலைக்குள்ள போகலாம். ஆனா சிறைச்சாலை கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் அந்த தேசத்தையே ஆளுகிறவனாய் அவன் கண்ட சொப்பனத்தின்படியே அந்த திட்டத்தின்படியே கர்த்தர் அவனை தூக்கி உட்கார வைக்கிறார். ஆமென். நீங்க சொல்ற ஒரு சின்ன நோ எவ்வளவு உயரத்துக்கு உங்களை கொண்டு போது பாருங்க. ஆனா நீங்க அதுவே எஸ் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது, ஓகே நான் சென்னையில் ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள அப்படியே இருக்கேன், ஏதோ ஹவுஸ் ஒய்ஃபா, ஏதோ மாசமா சம்பளம் வாங்கிட்டு அப்படியே இருக்கேன். எத்தனை யோசேப்புகள், எத்தனை எஸ்தர்கள் தேசங்களை ஆளணும், ராஜ்யங்களை கைப்பற்றணும், பல குடும்பங்கள் கீழே, பல ஆட்களை கீழே வைத்து அதிகாரம் செய்கிற வழி நடத்துகிற யோசேப்புகளும் வழி நடத்துகிற எஸ்தர்களும் வழி நடத்துகிற தெபோராலும் இருக்கணும். ஆனா எங்கேயோ சின்ன சின்ன டிசிஷன் விட்டுறனால சும்மா 4 செவத்துக்குள்ள அப்படியே மாட்டிக்கிட்டு அப்படியே போயிட்டு, ஓகே இதுதான் நம்ம கர்த்தர் வச்சிருக்காரு போல. ஆசைகளும் கனவுகளும் எல்லாம் உள்ளுக்குள்ளேயே வச்சு இதுதான் என் வாழ்க்கை, கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ண போறேன், படிக்க, ஓகே ஓகே இதுதான் என் வாழ்க்கை, மாசம் 15,000-20,000 சம்பாதிக்கணும், ஓகே 40,000 ஓகே அப்படின்னு உள்ள இருக்கிற எல்லாத்தையும் நம்ம அப்படியே அடக்கி வச்சுட்டு கர்த்தர் வச்சிருக்கிற பெரிதான திட்டத்தை பார்க்காம அப்படியே போயிடுறோம். அதான் மைல்ஸ் முன்ரோ சொன்னாரு, the greatest treasure, பூமியில greatest treasure கண்டுபிடிக்கணும்னா go to a graveyard, கல்லறைக்கு போங்க. அங்கதான் பல ட்ரெஷர், பல சிந்தைகள், பல பயங்கரமா யோசித்த யோசனைகள் அங்கதான் தூங்கிட்டு இருக்கு அப்படின்னாரு. ஏன்னா வாழும் போது பயங்கரமா யோசிக்கிறான், இப்படி பண்ண போறான், அப்படி பண்ண போறான், அப்படி பண்ண போறான், குஸ்ன்னு அப்படியே போய் அந்த யோசனை அப்படியே உள்ளே வச்சு அப்படியே அடக்கம் பண்ணி அப்படியே முடிச்சிடறான். ஆனா அந்த மைண்ட் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அவனுக்கு இருந்த கனவு, அவனுக்கு இருந்த சொப்பனங்கள், அவனுக்கு இருந்த தேவ திட்டங்கள், அவனுக்கு இருந்த ஆசைகள் எல்லாம் பெருசா இருக்கு. ஆனா சின்ன சின்ன டிசிஷன்ல கோட்டை விட்டதுனால அவன் வாழ்க்கை அப்படியே நாசமா போய் அப்படியே போயிடுறான். இன்னைக்கு நமக்கு முன்னாடி இன்னும் அநேக நாட்களை கர்த்தர் வச்சிருக்கார். உங்க முன்னாடி ஒரு சூப்பரான எதிர்காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார், ஒரு அழகான ரோட வச்சிருக்கிறார். ஆனா உங்க டிசிஷன் எப்படி இருக்க போகுது? எதுக்கு நீங்க எஸ் சொல்ல போறீங்க, எதுக்கு நீங்க நோ சொல்ல போறீங்க? யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய திட்டங்கள் அது பெரிது. நம்ம வாசித்த வசனத்தின்படி எரேமியா 29:11 படி I know the plans I have for you, அது உனக்கு தெரியணும்னு இல்ல, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றார். I know, எனக்கு தெரியும். அந்த திட்டங்கள் உன்னை அழிக்க அல்ல, உன்னை கெடுக்க அல்ல. அந்த திட்டங்கள் உனக்கு ஒரு நம்பிக்கை, உனக்கு ஒரு நிச்சயத்தை, எதிர்காலத்தை கொடுக்கிறதுக்காக இருக்கு. அது நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்க. யோசித்து பாருங்களேன். அப்பா யாக்கோபு இவன் செத்துட்டான்னு நினைக்கிறான், அண்ணன்கள்லாம் அவன் இருப்பான் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா காலம் உருண்டோடி அதே அண்ணன்க யோசேப்பை பார்க்க வராங்க. யோசேப்பு பார்த்த உடனே தெரியுது, இவனுங்க தான், இவன் தான் என் தலையில கொட்டுனா, இவன் தான் என் முன்னாடி ட்ரெஸ்ஸை பிடிச்சான், இவன் தான் பின்னாடி எட்டி உதைச்சான், இவன் தான் என் இதெல்லாம் எல்லாம் தெரியுது. ஆனா ஒருத்தருக்கு கூட இவன் தான் யோசேப்புன்னு தெரியல. ஒருவன் தேவனுடைய திட்டத்திற்கு எஸ் சொல்வான்னா அநேகரால கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அடையாளமே தெரியாத ஒரு உயரத்திற்குள்ள கர்த்தர் அவனை கொண்டு போகிறார். ஆமென். நீங்க மட்டும் கர்த்தருக்கு எஸ் சொல்லி பாருங்களேன். இந்த 2ஆம் தேதி மத்தியான வேளையில், ஆண்டவரே நீங்க எனக்கு என்னெல்லாம் வச்சிருக்கிறீங்களோ அதுக்கு மட்டும் நான் எஸ் சொல்றேன். எனக்கு இது இருக்கு, அது இருக்கு, அது இருக்கு, அதெல்லாம் நல்லதுதான், விடுங்க. டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அது ஆகணும், அது ஆகணும், வீடு கட்டணும், அது பணம் வரணும், அது பண்ணணும், என் குடும்பத்துக்கு இது பண்ண, அதெல்லாம் ஓகே 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 ஓகே. ஆனா அதெல்லாம் விட உங்க திட்டம் ரொம்ப சூப்பர் நான் நம்புறேன்.
அந்த திட்டத்துக்கு நான் எஸ் சொல்றேன், அந்த திட்டத்துல நடத்துங்கன்னு விட்டு கொடுத்து பாருங்களேன். யோசேப்பு அப்படி விட்டு கொடுத்தான். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, அவன் அப்பா எல்லாரும் பிரிஞ்சாலும் வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு அவனுடைய இருதயத்தை பார்த்து கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். போத்திப்பார் வீட்டுல, சிறைச்சாலையில, எல்லா இடத்துலயும் யார் இருந்தா சொல்லுங்க? யார் இருந்தா? யார் இருந்தா? கர்த்தர் இருந்தா. யார் இருந்தா? God was with Joseph. இன்னைக்கும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். டவுட் இருக்கா? தெரியல, இருக்கிறாரா? தெரியல, இருப்பார் போல. ஹலோ, அப்படி டவுட் இருக்கா? டவுட் இருக்கா சொல்லுங்க. நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டுறேன், சரியாயிடும். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். உங்களை உயர்த்தும்படி, உங்க குடும்பத்தில் இதுவரைக்கும் யாரும் போயிராத இடங்களுக்கு போகும்படி, உங்க குடும்பத்தாரால யோசிக்க முடியாத இடங்களுக்கு, அந்த அளவுக்கு உங்களை ஞானவான்களாய், சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாய், சபைக்கு ஆசீர்வாதமாய், ஊழியங்களுக்கு ஆசீர்வாதமாய், ஏன் தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் உங்களை வைக்கணும்னு தான் அப்பா கனவு காண்றார். இங்க இருக்கிற ஒருத்தருக்கு கூட இவன் போய் அப்படின்னு அப்பா என்ன பண்ணல, குறைச்சு உங்களுக்கு போடல. உங்க எல்லாருக்குமே சூப்பர் பிளான் வச்சிருக்கார், பெஸ்ட் பிளான்ஸ். நான் மட்டும் எஸ் சொல்வா. சாலமோன், சிம்சோன் நோ சொல்லியிருக்கணும், ஆனா எஸ் சொல்லிட்டான். எங்கெல்லாம் பிளான் மிஸ் ஆகுது பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன இடங்கள்ல அவங்க நோ சொல்லணும், ஆனா விட்டுருவாங்க. அங்க அப்படியே பிளான் மாறுது. இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, உன் மேல நான் பெரிய பிளான் வச்சிருக்கேன், உன் மேல பெரிய திட்டங்களை வச்சிருக்கேன், பெரிய பர்பஸ் இருக்கு. இந்த மைக் பாத்தீங்கன்னா, இதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, இதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. ஆனா இந்த பர்பஸ் எப்ப ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னா, நான் பேசுறதுனால மட்டும் இல்ல, இந்த மைக் ஆல்ரெடி சில கனெக்ஷன்ஸ்ல இருக்கு, சில கனெக்ஷன் எல்லாம் இருக்கு. அந்த கனெக்ஷன் கரெக்டா இருக்கனாலதான் என்ன வருது, சவுண்ட் வருது. அப்படி பேசுறேன், சத்தமே பெருசா அந்த அளவுக்கு கேட்கல. ஆனா இதுல பேசும்போது இந்த மைக்குடைய பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகுது. மைக் செஞ்சதே எதுக்கு? பேசும்போது என் சத்தத்தை இன்னும் சத்தமா, அதுதான் பர்பஸ். இந்த மைக்கினுடைய அல்டிமேட் பர்பஸ், நோக்கமே என்னது? சத்தத்தை இன்னும் சத்தமா கொடுக்கணும். நான் பேசுறது ஒரு சத்தம் தான், இந்த சத்தத்தை இன்னும் அதிக சத்தமா காட்டணும், அதுதான் பர்பஸ். ஆனா இந்த பர்பஸ் எப்படி ஃபுல்ஃபில் ஆகும்? வெறும் நான் பேசுறதுனால மட்டும் இல்ல, இதுல பேட்டரி போடணும், அதுல வயர்லெஸ் கனெக்ட் பண்ணணும், அது கரண்ட்ல கனெக்ட் ஆகணும். இதெல்லாம் ஆனாதான் இந்த மைக்குக்கான பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகுது. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் ஒரு பிளான், பர்பஸ் இருக்கு. அந்த பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகணும்னா நீங்க கர்த்தருக்கு எஸ் சொல்லணும், அவருடைய திட்டங்களுக்கு எஸ் சொல்லணும், உங்களுக்கான பவுண்டரிஸை போடணும், உங்களுக்கான பேச்சுவார்த்தையை செக் பண்ணணும். நான் எந்த விஷயத்தை மறைக்கிறேன், எங்க அம்மாக்கு தெரியக்கூடாது, எங்க அப்பாக்கு தெரியக்கூடாது, எங்க பாஸ்டர் அம்மாக்கு தெரியக்கூடாது, சர்ச்ல யாருக்கும் என்ன பத்தி தெரியக்கூடாது, நான் இங்க போறேன் அங்க போறேன், இதை பாக்குறேன் அதை பாக்குறேன், இது யாருக்கும் தெரிஞ்சக்கூடாது, மறைக்கிறீங்க அப்படின்னா 100க்கு 100 தப்பு. எல்லாம் பண்ணிக்கலாமா? Thank you Jesus. Oh hallelujah. அப்படியே கண்களை மூடி ஒப்பு கொடுக்க விரும்புறவங்க மட்டும், நான் அப்பாவுடைய திட்டத்துக்கு எஸ் சொல்றேன். எனக்குள்ள நிறைய ஆசை இருக்கு, அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் அப்பா நிறைவேற்றுவார். அவருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா அவருடைய திட்டத்துக்கு உங்களால எஸ் சொல்ல முடியுமா? அவர் உங்க மேல வச்சிருக்கிற பர்பஸுக்கு நீங்க எஸ் சொல்ல முடியுமா? அப்பா, என் மேல நீங்க என்ன வச்சிருந்தாலும் அதுக்கு நான் எஸ் சொல்றேன். என் சுய விருப்பங்கள், சுய இச்சைகள், அது எல்லாவற்றுக்கும் நான் நோ சொல்ல பழகிறேன். கஷ்டமா தான் இருக்கு, ஆனா நான் நோ சொல்ல ஆரம்பிக்கிறேன். தவறான உறவுகளுக்கு நான் நோ சொல்றேன். எனக்கு நோ எஸ். இனிமே நான் அப்படி இருக்க போறது இல்ல, இனிமே அந்த விஷயத்தை நான் செய்ய போறது இல்ல, இனிமே நான் அப்படி பேச போறது இல்ல, இனிமே நான் அதை பார்க்க போறது இல்ல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் நோ சொல்றேன். உங்களை விட்டு கொடுங்க. அப்பாவுடைய பிரசன்னம். நீங்க ஒருவேளை மேரீடா இருக்கலாம், கல்யாணம் ஆனவங்களா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம். செக் யுவர் பவுண்டரி.
உங்க பவுண்டரிக்குள்ள யாரை விட்டுருக்கீங்க? நல்லவங்கள மாதிரி தான் இருக்கலாம். ஓ பாம்பு தானே, நமக்கு தெரிஞ்ச பாம்பு தானே. இல்ல இல்ல, அது முன்னாடி பாம்பு, ஆனா இப்ப வேற மாதிரி இருக்கு, தந்திரமா வந்திருக்கு. பழகும் போது நல்லாதான் இருந்தா. இல்ல இல்ல இல்ல, பவுண்டரி செக் பண்ணுங்க, உங்க எல்லைகளை செக் பண்ணுங்க, உங்க கான்வர்சேஷன்ஸை செக் பண்ணுங்க, பேச்சுவார்த்தையை செக் பண்ணுங்க. நான் யார்கிட்ட அதிகமா பேசிட்டு இருக்கேன்? How is my conversation? தேவையில்லாத போய் மாட்டிருக்கேனா? அப்பா எனக்கு அது வேண்டாம், எனக்கு அது வேண்டாம். உங்க சித்தம், உங்க திட்டம் போதும், உங்க திட்டம் எனக்கு போதும். Thank you Father. வாய் திறந்து அப்படியே ஒப்பு கொடுப்பீங்களா? நன்றி சொல்லி அப்பான்னு கூப்பிட்டு ஒப்பு கொடுங்க. உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிங்க. வாய் திறந்து பேசுங்க, பேசுங்க. எல்லா வாலிப தம்பி மாறலாம், வாய் திறந்து தங்கச்சி மாறலாம். அப்பா என் இருதயத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், என் சிந்தையை உங்களுக்கு கொடுக்கிறேன், என் தீர்மானங்களை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். எனக்குள்ள நிறைய ஆசை இருக்கு, ஆனா அந்த ஆசையெல்லாம் விட உங்க ஆசை எனக்கு பெருசுப்பா, உங்க திட்டம் எனக்கு பெருசுப்பா, உங்க நோக்கம் எனக்கு பெருசுப்பா. ஓ உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே. எல்லாரும் சேர்ந்து அந்த 2 வரியை மாத்திரம் பாடலாமா? உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க விருப்பம். நீங்க பாடுங்க, எனது விருப்பம். சின்ன பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து உங்க ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, உங்க ஆசை, உங்க. அப்பா இந்த பாடுறத கேளுங்க, இது நிஜமான வார்த்தைகளாய். ஆசைதா எனது, பாடுங்க பாடுங்க, உங்க எனது விருப்பமே. சத்தமா சொல்லிடுங்க, உங்க. இனி ஒரு வாழ்வு இல்ல நீங்க இல்லாம, இனி ஒரு வாழ்வு இல்ல. உங்க பாதம்தான் எனது தஞ்சமையா, உங்க அப்பா. இசப்பா இசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா. கேளுங்க கேளுங்க, இசப்பா என்னப்பா என் குடும்பத்துல என்ன செய்ய போறீங்கப்பா, என் வாழ்க்கையில என்ன செய்ய போறீங்க? இசப்பா சொல்லுங்க, என்னப்பா செய்யணும்னா. ஒரு விஷயம் கூட எல்லாரும் இசப்பா என்னப்பா. கேளுங்க கேளுங்க, வாய் திறந்து எல்லா வாலிப தம்பி மாதிரிலாம் சத்தமா கேட்டுடுங்க. ஏன்னா நீங்க நினைக்கிறத விட பெரிய திட்டத்தை அப்பா வச்சிருக்காரு, நன்மையான திட்டம். ஏசப்பா ஒவ்வொரு மேலும் உம்முடைய சுத்தம், உம்முடைய திட்டம். ஓ இனி ஒரு வாழ்வு இல்ல நீங்க இல்லாம, இனி ஒரு வாழ்வு இல்ல நீங்க இல்லாம. உங்க பாதம்தான் எனது தஞ்சமையா, உங்க பாதம்தான். கேளுங்க இயேசுப்பா, நீங்க பாடுங்க பாடுங்க. அப்படியே ஒப்பு கொடுங்க. அப்பாவுடைய பிரசன்னம் ஒவ்வொருவர் மேலும். யாரெல்லாம் உண்மையா உங்க ஆசைதான் என் ஆசை, உங்க விருப்பம் என் விருப்பம், கர்த்தர் உங்க மேல உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கான நல்ல எதிர்காலத்தை அப்பா திறக்கிறார். இதுவரைக்கும் நீ வாழ்ந்தது போல் அல்ல, இதுவரைக்கும் நீ படித்தது போல் அல்ல. இனிமேல் ஒரு திருப்பு முனைய உங்க படிப்புல, உங்க ஃபியூச்சர்ல, உங்க வேலையில, உங்க பைனான்சஸ்ல கர்த்தர் கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஒரு சிலருடைய வேலைகள்ல, பைனான்சஸ்ல ஒரு திருப்பு முனைய
எஸ், அவருக்கு ஒப்பு கொடுக்க உங்கள் மேல் கர்த்தருடைய கரம் ஜீசஸ் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. தொடுங்கப்பா, ஆசீர்வதிங்க. கைகளை தட்டி எல்லாரும் நல்ல உற்சாகமாய் ஓ நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்தாசர் முன்பாக வந்து ஜெபிப்பாங்க, நான் முடிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்க தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். பிள்ளைகள் ஒரு நாள் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஒப்பு கொடுத்தபடியாய் அவர்கள் ஜீவிக்கணும். அதற்காக சிலவர்கள் ஜெயிப்பாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான ஆண்டவரே, மத்தியான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்ன நோக்கத்தோடு கூட ஆண்டவரே இந்த கூடிய நாங்கள் ஏற்படுத்தினார்களோ அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் நீங்க நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையின் வாலிப சகோதர சகோதரிகள் ஆண்டவரே ஒன்று கூடி இருக்கிறாங்க ஆண்டவரே. சத்தியத்தை ஆண்டவரே கேட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. தாயின் கற்பத்தில் உற்பவித்த நாள் முதற்கொண்டு ஆண்டவரே இந்த நாள் வரையிலும் தேவனாய கர்த்தர் ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரை தாங்கி ஏந்தி வழிநடத்தி வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா கேட்ட சத்தியத்திற்கு தங்களை ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அப்பா தங்களுக்காக வைத்திருக்கிற ஆண்டவரே எதிர்கால நன்மைகளை தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரை கேட்டு ஆண்டவரே காத்திருந்து ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தை ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு நீ கட்டளையிடமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்காக எங்களுக்காக நீ வைத்திருக்கிற ஆண்டவரே உன்னத நோக்கத்தை ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே நாங்களான உணர்ந்து கொள்ளணும் ஆண்டவரே. அந்த நோக்கத்தை அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக ஆண்டவரே இம்மைக்குரிய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்பத்திற்காக அல்ல ஆண்டவரே, சந்தோஷத்திற்காக அல்ல ஆண்டவரே, நித்தியத்தை நாங்கள் அடையும்படியாக ஆண்டவரே அந்த வழியை நாங்கள் ஆண்டவரை தெரிந்து கொள்ள ஆண்டவரே உம்முடைய பாதத்தை ஆண்டவரே உம்முடைய கரங்களை எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை பற்றிக் கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவரே அப்பா இந்த கூடுகையின் மூலமாக ஆண்டவரே என் தேவநாயகத்தின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வாய்க்கப்பட வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. அப்பா எங்கள் பெற்றோர்களாக ஆண்டவரே பிள்ளைகளுடைய ஆண்டவரே எதிர்காலங்களுக்காக இந்த கூடுகைக்கு அனுப்பி இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா இந்த ஒரு பெருக்கியானது ஆண்டவரே என்ன நோக்கத்தோடு கூட இந்த இடத்துக்கு ஆண்டவரை எடுத்து வந்தது என்பதை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே சகோதரர் மூலமாக இந்த சொன்னீங்க ஆண்டவரே இந்த ஒரு பெருக்கியானது ஆண்டவரே எல்லாருக்கும் கேட்க வேண்டும் என்று ஆண்டவரே எடுத்து வரப்பட்டது ஆண்டவரே. அதுபோல ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே எங்கள் சகோதர சகோதரிகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவரே அப்பா குடும்பங்கள் ஆண்டவரே சபைக்கு ஆண்டவரே தேசத்துக்கு ஆண்டவரே ஒரு பிரகாசிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே இந்த கூடுகையின் மூலமாக அப்பா தேவநாயகத்தின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தினாலும் ஆண்டவரே நீர் கிரியை நடப்பிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாங்கள் ஆண்டவரே இந்த கூடுகைக்கு வந்தது நல்லது என்று ஆண்டவரே பிள்ளைகள் மாத்திரமல்ல என் தேவநாயகத்தின் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நீர் ஆண்டவரே பிள்ளைகள் மூலமாக மகிமைப்படுங்க ஆண்டவரே பிள்ளைகள் மூலமாக பெற்றோர் மகிமைப்படட்டும் ஆண்டவரே சந்தோஷப்படட்டும் ஆண்டவரே எங்கள் சபைகள் ஆண்டவரே சந்தோஷப்படட்டும் ஆண்டவரே. இதற்கு பிரயாசப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் ஊழியருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதற்காக செலவழித்த ஆண்டவரே பணங்கள் வீணாய் விருதாவாய் போய்விடாதபடி ஆண்டவரே இதற்கேற்ற பலத்த ஆண்டவரே இம்மையிலும் மறுமையிலும் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே எங்க ஒவ்வொருவருக்கு நீ கட்டளையிடமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கூடுகையின் மீதியாக இருக்கிற ஒவ்வொரு பகுதியை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் சந்தோஷத்தோடு கூட வந்திருக்கிறோம் ஆண்டவரே. சந்தோஷத்தோடு கூட ஆண்டவரே நாங்கள் கடந்து செல்ல என் தேவனாய் கர்த்தர் அனுகிரகம் பண்ண வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செய்தி கொடுத்த மகனை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. செய்தி கொடுத்த மகனை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதியா இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் நீங்க பொறுப்படுத்துங்க நாமத்திற்கு மகிமை பண்ணுங்க பலப்படுத்துங்க இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.